The simplicity and humbleness will bring the glory from God, my dear. தேவனுக்கு முன்னதாக உலகத்தின் வல்லமைகள் தலைகுனிகிறது என் அருமையான சகோதர சகோதரிகளே. The modern world is in that situation, but God is living. Don't forget about it. A powerful God is living. I like to tell you, there is one God, my dear. Without God, nothing will happen, my dear. தன்னுடைய மகிமையை காட்ட மனுஷன் எழும்பும் பொழுது தேவன் அங்கே இருந்து கீழே எழும்ப ஆரம்பித்து விடுகிறார். நான் கடவுளை நிரூபிக்க பாராளுமன்றத்தின் இலங்கை அரசாங்கத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன், இலங்கை ஜனாதிபதியோடு. You can depend in a will power. That is a man's power. The devil will come and tease you. But there is additional power is coming from above. It's the God's power. If you have the God's power, you can prophesy to the nation. You can speak to the world. You are not afraid for anything. Bible is not a book to talk and speak. It is a book of prophecy. You must reveal the prophecy. The meaning of God is the power of grace. என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த 3வது நாளிலும் கூட உங்களோடு இருக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பரந்த தேசத்திலே திரளான கிறிஸ்துவ மார்க்கம் பரவின இந்த நாட்டிலும் கூட கிறிஸ்துவா இன்று காலையிலே கூட நான் ஒரு ஆலயத்துக்கு போனதுண்டு. பல ஆலயங்களிலே கடவுளுடைய பக்தி இல்லாதபடி சின்னங்கள் ஏதோ ஒரு வகையாக இந்த உலகத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த கிறிஸ்துவ தேசத்திலே நான் 1988ஆம் ஆண்டு இந்த தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த ஜெர்மனுக்கு வந்த பொழுது ஜெர்மன், ஹாலண்ட், பாரிஸ் ஆகிய நகரங்களிலே இந்த ஊழியத்தை செய்தேன். நான் மிக ஆழமாக ஆண்டவரோடு ஜெபத்திலே இருந்து கேட்டேன், ஆண்டவரே, ஏன் இந்த நிலைமையிலே இவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், என்ன காரணத்துக்காக இந்த கூட்டம் நடக்கிறது என்று. அந்த காலத்திலே தேவன் மிக தெளிவாக வெளிப்படுத்தினார், நீங்கள் யாராவது வடமாகாணத்திலே அல்லது யாழ்ப்பாணத்திலே இருந்திருந்தால் உங்களை கடவுளை காணக்கூடிய சந்தர்ப்பம் இனி உங்களுக்கு கிடைக்காது. இலங்கை சரித்திரத்தில் ஒரு அரசியல் அனர்த்தம் வந்த பிற்பாடு எல்லா நிலைமைகளும் மாறி வித்தியாசமான நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு போவோம். அதனால் கடவுள் தாமே உங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தேன் என்று அப்பொழுது சொல்கிறதை நான் கேள்விப்பட்டேன். அப்பொழுது ஜெர்மன் நாட்டிலே பலர் பல விதமாக அங்கே வந்து என்னிடம் தனியாக பேசின பொழுது சிலருக்கு கடவுள் சொன்னார், திரும்ப இலங்கைக்கு போகும்படி. அவள் என்னிடம் கேட்டார்கள், எங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது. உடனே அவர் சொன்னார்கள், திரும்ப இலங்கைக்கு போக என்று கடவுள் சொன்னார். அதில் இருந்து உங்களை அந்த நாட்டிற்குள்ளே நீங்கள் இருந்திருந்தால் எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடவுளை காண இனிமேல் வடமாகாணத்திலோ அல்லது மாத்தரை போன்ற தெற்கு பிரதேசத்திலோ இனிமேல் இடம் கிடைக்காது இலங்கை தீவில். அது ஒரு கம்யூனிசமாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போய்கொண்டிருக்கிற அந்த நாடு. அதனால் உங்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய திருமுகத்தை அவர் உங்களுக்கு காட்டி திரும்ப ஒருவேளை உங்களை அனைவரை கொண்டு போய் வடமாகாணத்திலே கடவுளை ஒழிக்க செய்வார். அப்படி செய்யப்படும் பொழுது உங்களிலே சிலர் மூலமாக வருகிற அந்த கடவுளுடைய பிரசன்னத்தின் மூலம் அந்த நாட்டிலே ஒரு சுய மாநிலமும் சுதந்திரமும் அமைதியும் ஒரு அரசியல் விமோசனமும் உங்களுக்கு ஏற்பட ஒரு வழி உண்டு. உங்களை சுவிஸ்ல, ஜெர்மன்ல, பாரிஸ்ல, டென்மார்க்ல, நோர்வேல, ஸ்வீடன்ல, கனடாவில் இந்த 7 நாடுகளிலே உங்களை அனைவரை வைத்திருக்கிறார். இந்த 7 நாடுகளிலும் உங்களை தேடி தேடி சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. நான் கண்டிருக்கிறேன். இந்தியாவுக்கு வந்த அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டு இந்தியாவிலிருந்து இப்பொழுது திரும்ப போகிற அவ்வளவு பேரும் கடவுளை தேடுகிறார்கள். இலங்கையிலே வந்து வவுனியாவிலே ஏறக்குறைய 250 குடும்பங்கள் அப்படி முன்னேறி இருக்கிறது. இதன் மூலமாக கடவுள் இந்தியாவிலிருந்து 8 தேசத்துக்கு கொண்டு வந்து கடவுள் யாருன்னு உங்களுக்கு காட்டி திரும்ப உங்களுடைய தேசத்துக்கு அனுப்பும் பொழுது அங்கே நீங்கள் கடவுளை பிடித்துக் கொள்வீர்கள். அப்பொழுது அது எந்த சிங்கள அரசாங்கமாயிருந்தாலும் எவ்வளவு பெரும்பான்மையினராய் இருந்தாலும் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு ஒரு சுய அரசியல் விடுதலையை அவர் பெற்றுத்தர ஆயத்தமாக இருக்கிறார். அதற்குரிய முழு ஏற்பாடுகளையும் இப்பொழுது தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது நான் சுவிஸுக்கு வந்தது என்னுடைய சொந்த விருப்பத்திலே அல்ல. 1992ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சகோதரன் டார்வின் நிக்கல்சன் அவர்கள் அங்கே ஒரு கடிதம் எழுதியிருந்தார். உடனடியாக இவருடைய கடிதம் வந்து 2 வாரத்திலே ஒரு ஐரோப்பிய நாட்டிலிருந்து எனக்கு ஒரு டெலிபோன் பண்ணி சொன்னார்கள், நீங்கள் சுவிஸுக்கு போக வேண்டாம், உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுகிற அவரை நம்ப வேண்டாம், அவர்
அவரை பற்றி தவறான வார்த்தை எனக்கு சொல்லி, நீங்கள் இவரை நம்பி போனால் வெட்கப்படுவீர்கள், அதனால் நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் போக வேண்டாம், இவர்கள் உங்களுக்கு ஒரு விமான டிக்கெட்டு கூட உதவி செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். 6 விதமான காரணத்தை சொல்லி சுவிஸுக்கு வராமல் தடுத்தார்கள். ஆனால் நான் இந்த கடிதம் 2 என்னுடைய பேக்ல இருக்கிறது. நான் அதை வைத்தே தான் எல்லாத்திலும் செவிப்பேன். ஆண்டவரே இது எப்படி என்று. பிற்பாடு நான் கட்டடம் மார்ச் மாசத்துல 8.25 லட்சம் ரூபாய் வைத்து ஒரு கூட்டம் நடத்தின கொழும்புல. பல அரசியல் பிரமுகர்களும் பல இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் வாசல்ல வந்து நின்று பார்த்தார். காரணம், ஜனாதிபதி 3 முறை என்னுடைய கன்வென்ஷனுக்கு வருகிறதாக என்னிடம் கேட்டார்கள். ஆனால் ஜனாதிபதியை வரவேற்கிறதுல 2 பெரிய பிரச்சனைகளை நான் உலகத்திலே சந்திக்க வேண்டும். ஒன்று, வடமாகாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கங்கள் எனக்கு விரோதமாக எங்கும் எழும்பலாம். நான் அரசாங்கத்தோடு சேர்ந்து போகிறேன் என்கிறதுனால் அந்த பகையை நான் தேடிக்கொள்ள விரும்பவில்லை. அது தேவையற்ற அரசியல் பகை. அரசியல் பின்னணியிலே கடவுளை கொண்டு போய் நிரூபிக்க நான் முற்படவில்லை. ஒன்று. இரண்டாவது காரியம், அவர் வந்த பிற்பாடு தன்னுடைய வழிபாட்டிலும் கடவுள் உண்டு என்று அவர் சொல்லி தவறான மரங்களுக்கு மகிமையை கொடுத்தால் அது மிகுந்த நான் தான் சும்மா இருக்கிற சங்கை ஊதிக்கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி கதையா போயிடும். அவர் ரொம்ப நேரம் பேசிட்டு போயிடுவார். வந்தார். இந்த 2 காரியத்திலே கடந்த 4 வருஷம் அவர்கள் கேட்டும் நான் வரவழைக்காமல் இருக்கிறேன். ஒரு சீஃப் கெஸ்டாக கன்வென்ஷனுக்கு வருகிற ஒவ்வொரு மந்திரிக்கும் நான் கட்டாயமாக சொல்லிடுவேன், நீங்கள் வேற மதத்தை பற்றி பேசினால் தயவு செய்து நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்லி. சில நேரம் மந்திரிகள் தேவைப்படுகிறது. ஏன்னா அரசாங்கத்திலிருந்து திடீரென கேன்சல் பண்ணுவார்கள் ஸ்டேடியத்தை, திடீரென கிரவுண்டை கேன்சல் பண்ணுவார்கள். அந்த நேரத்தில் ஜனாதிபதியோடு பேசிதான் கடந்த 4 தரம் கிரவுண்டுகளை திரும்ப எடுத்திருக்கிறேன், ஸ்டேடியங்களை எடுத்திருக்கிறேன். ஏதாவது ஒரு எதிர்ப்பிலே அதை கடைசி நேரத்தில் நோட்டீஸ் ஒட்டின பிற்பாடு கேன்சல் பண்ணுவார்கள் இலங்கையில். இந்த சூழ்நிலையில கடவுளுடைய சித்தத்தின்படி நான் இந்த தேசத்துக்கு இந்த 8ஆம் மாசம், போன மாசம் 8ஆம் மாசம் 26ஆம் தேதி நான் வர வேண்டி இருந்தது. கட்டடம் கட்டி முடிந்தது 8ஆம் மாசம் 22ஆம் தேதியா இருக்கிறதுனால் வர முடியவில்லை. ஆகவே சகோதரன் டார்வினை ஆண்டவர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஆகவே அவர் உங்களுக்கு ஒரு நல்ல தலைவனாய் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த விதமான சலனம் இல்லாமல் அவருடைய மந்தைக்கின் கீழ் அன்பாக செல்லும்படி மிக தாழ்மையோடு என் அருமையான இலங்கை சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அப்படி போகும் பொழுது அவருக்கு பெற்ற அந்த தரிசனத்தின் மூலமாக ஒரு நல்ல விடுதலையை பெற முடியும். எந்த விதமான கம்யூனியல் ஃபீலிங் நமக்குள்ளே உண்டாகக்கூடாது தயவு செய்து. ஆகவே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தியாகத்தோடு இந்த ஊழியத்தை செய்கிறதை நான் இங்கு வந்த பிற்பாடு அறிகிறேன். ஊழியத்தை காணலாம், அழகாக பேசுவார்கள், ஆனால் உள்ளான பரிசுத்தம் இருக்காது. இது இல்லாத பொழுது கடவுள் நமக்கு கிரியை செய்ய மாட்டார். மேலெழுந்த வாரியாக ஊழியம் இருக்கலாம், உள்ளான மனிதன் கடவுளுக்குள்ளே, ஆனால் கடவுளை மனுஷனுக்கு நிரூபிக்க முடியாது. ஆகவே நண்பு சகோதரர்களே, இலங்கையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேற்பட்டு ஜனங்கள் வருகிறார்கள். இப்பொழுது ஒரு மாடியிலே 3500 பேர் இருக்கிற, இப்பொழுது 2.25 மாடிகள் கிட்டத்தட்ட நிறைகிற அளவுக்கு டெலிவிஷன்ல மேலே நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். கடந்த 3 மாசங்களாக ஒரு வேதாகம படிப்பிலே கிட்டத்தட்ட 750 பேர் இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். ஒரு எங்களுடைய சண்டே ஸ்கூல்ல 450 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவ்வளவாக செய்கிற பொழுது உங்களுடைய ஒரு 100-150 பேர் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுக்கு மத்தியிலும் சரி, கடவுள் ஏன் நீங்க கொண்டு வந்தார் என்கிறது எனக்கு எப்பொழுதும் ஒரு கேள்வி வரும். நான் இந்தியாவில இப்பொழுது போன வருஷம் ஒரு 45,000 செலவழித்து ஒரு கூட்டம் நடத்தினேன். கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் வந்தார்கள். கடந்த மார்ச் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 8.25 லட்சம் ரூபாய் செலவழித்து ஒரு கூட்டம் இலங்கையில வைத்தோம். அதுக்கு கிட்டத்தட்ட 50,000 ஜனங்கள் வந்திருந்தார்கள். ஜனாதிபதிக்கு வேண்டிய கிறிஸ்டி பெர்ரா என்கிற ஒரு மந்திரியுடைய தாய் இறந்து விட்டார். அப்பொழுது ஜனாதிபதி வந்து இறங்கி விட்டார். ஜனாதிபதி வருவதற்கு 2 மணி நேரத்துக்கு முதல் எனக்கு சிஐடி போலீசார் சொன்னார்கள், உங்கள் கூட்டத்தை உடனடியாக நிறுத்தி லைட்டுகளை ஆஃப் பண்ணி கொள்ள வேண்டும். ஜனாதிபதி வருகிறார், நேரடியாக சத்தம் போகும், உடனே கேன்சல் பண்ணும்படி சொல்லுவார். எனக்கு ஒரே பயமாகிவிட்டது. அதுக்கு முதல் நாள் 32 பௌத்த குருமார்கள் என்னை நாடு கடத்தும்படி அங்கு வந்து சர்ச்சை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் போலீசாரோடு. பக்கத்தில் இருக்கிற ஒரு பன் சிலையில இருந்து, ஒரு பௌத்த கோவிலில் இருந்து ஒளிபெருக்கி போடப்பட்டிருக்கிறது. எதிர்ப்புகள் சாதாரணமாக 3ஆவது நாள் கூட்டத்திலே எழும்பிவிட்டது. இது ஒரு பயங்கர எதிர்ப்பை நான் ஒரு தமிழன் சந்திக்க வேண்டிய நிர்பந்தமான நிலையிலே இருக்கிறேன். எனினும் நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததில்லை, விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை. இந்த சூழ்நிலையிலே அந்த ஜனாதிபதி வரப்போகிறார் என்று 15ஆம் தேதி கேட்ட உடனே ஜனாதிபதி வந்து விட்டார். வந்தால் சரியாக கிரவுண்டுக்கு நேர் முன்னதாக ரோடுக்கு அப்புறத்திலே
அந்த செத்த வீட்டுக்கு அந்த செத்த நபரை வைத்திருக்கிறார்கள், மரண வீடு. நேரடியாக இந்த சத்தம் ஒலித்து அங்க போய்விட்டது. போடவுடனே ஜனாதிபதி எழுப்பி கேட்டார், ஒரு செத்த வீடு நடக்கும் பொழுது என்ன இவ்வளவு சத்தம் ஒலிபெருக்கியிலே என்று. உடனே அவருடைய செக்ரட்டரிகள் PRO எல்லாம் சொன்னார்கள், இங்கே ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எனக்கும் ஒரு அழைப்பு வந்தது என்று சொன்னார். நாங்கள் கடைசி அவருக்கு அழைப்பு 7 நாள் வச்சுதான் கொடுப்போம். அப்படி கொடுத்தால் அவருக்கு வர முடியாது கடைசி வரை. ஏனென்றால் அதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகள் வரும். கொடுக்காம இருந்தாலும் கோவிச்சு கொள்வார்கள். ரெண்டுக்கும் மத்தியில ஒரு அரங்க நாடகம் இலங்கையில நடந்து கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையை நல்லது செய்தாலும் அப்படி, கெட்டது செய்தாலும் அப்படித்தான். எந்த நேரம் நம்பர் பிளேட் இல்லாத ஜீப் வருதோ, எத்தனை மாடிக்கு கொண்டு போறோமோ தெரியாது, போனா வருவோமோ தெரியாது. இந்த சூழ்நிலையில தான் நாங்களும் கடவுளுடைய ஊழியம் இலங்கையிலே செய்கிறோம். உடனடியாக செத்த வீடு முடிகிற பொழுது அந்த கிறிஸ்டி பெர்ரா என்கிறவுடன் கேட்டார், நீ சொன்ன நான் இப்ப சொல்லிடுறேன், இதை மூடும்படி, இந்த சத்தம் வரக்கூடாது என்றார். செத்த வீட்டுல துக்கமா இருக்கிறது. உடனே கிறிஸ்டி பெர்ரா சொன்னார், சார் 2 நாளா தான் என்னுடைய வீட்டுல செத்த வீடு, ஆனா 5 நாளா நடக்குது. எனக்கு தெரியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள். என்னன்னா கிறிஸ்டி பெர்ராவுடைய கிட்னி சிறுநீரகத்திலே 3 கல் திரண்டிருந்தது. ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு அமைச்சர் வின்சென்ட் பெர்ரா இந்த கிறிஸ்டி பெர்ராவை என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஜெபிக்க முடியுமா என்று கேட்டார். 3 நாள் ஜெபித்து அந்த 3 காலும் வெளியே வந்து விழுந்தது. கிறிஸ்டி பெர்ராவுடைய கால்கள் அவருடைய மேசையிலே இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது, கிட்னியில இருந்த கற்கள். இவைகள் பொய் அல்ல, வேணுமானால் கேட்டு பாருங்க. உடனே அவர் சொன்னார், எனக்கே ஐயா இப்படி கல்கள் வந்து கீழே விழுந்தது, இங்கே நடக்கிறதெல்லாம் உண்மை. எனக்கு தெரியும் ராஜேந்திரன் செய்கிறதாக கேள்விப்படுகிறேன். மெதுவாக அங்கிருந்து காரில் ஏறாமல் நடந்து ரோட்டை கடந்து வந்து ஸ்டேடியத்தை எட்டி பார்த்தார். நிறைய ஜனம். என்ன கேட்டாரு, இவ்வளவு மனுஷன் இந்த தமிழை நம்பி இவ்வளவு சிங்களாக போயிட்டாரு. அதான் முதலாவது கேள்வி கேட்டேன். ஒரு தமிழனுடைய பேச்சை கேட்க இவ்வளவு சிங்கள மக்கள் போயிட்டார்களா? இத்தனை 1000 பேர். உடனடியாக ரொம்பவே ஆச்சரியமும் ஒரு பக்கம் வேதனையும் இறங்கி போய்விட்டார். தடுக்கவில்லை. மறுநாள் செய்தியிலே அந்த கூட்டத்தை பற்றி இலங்கை செய்தியிலே வந்தது. உடனே அவருக்கு வேண்டியவர்கள், எனக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். அவர் வந்து சொன்னார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், இந்த ஜனம் எப்படி இலங்கையிலே வந்தது. அப்பொழுதுதான் நாங்கள் அவருக்கு அறைகூவல் விட்டேன், இலங்கையில சமாதானம் தேவையானால் எங்களை சற்று தொடர்ந்து பாருங்கள். சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை ஒரே இடத்திலே சேர்த்து வச்சிருக்கிறோம். இது வேறொரு தமிழனுக்கு செய்ய முடியாது. தமிழனை ஒரு அருவருப்பாக நினைக்கிற இலங்கையிலே சிங்கள ஜனங்களிலே 45% மேற்பட்டவர்கள் இந்த கூட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டின பொழுது ஜனாதிபதியும் இன்னும் அநேக அமைச்சர்களும் சற்று வெட்கப்பட்டார்கள். இதை ஒரு சாட்சியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு அரசியல் பின்னணியிலே தான் இலங்கையில போராடி கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் என்கிறது ஏதோ வடமாகாணத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிற ஒன்று என்று சொல்லுகிறீர்கள். நான் கொழும்பில் இருந்து கொண்டு இதை செய்கிறேன் என்றால் அங்கு கடவுள் இருக்கிறார் என்கிறதை நான் சொன்ன சாட்சியில் இப்பொழுது புரிந்திருப்பீர்கள். கடவுள் இல்லையானால் அதை செய்திருக்க முடியாது. அதனால் தான் இந்த ஐரோப்பிய நாடுகளில் நான் இந்த 2 மாதம் வருகிறதுக்கு காரணம், நீங்கள் அந்த தெய்வத்தை அறிய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு சாபம் வந்திருக்கிறது என்கிறதை நான் சொன்னால் நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இந்த இயக்கங்கள் ஆரம்பிக்கப்படும் பொழுது நீங்கள் எல்லாம் ஒரே லட்சியத்தின் கீழ் வந்தீர்கள். அன்று சி சுந்தரலிங்கம், டாக்டர் நாகநாதன், STV செல்வநாயகம் அந்த கடற்கரையில அடி வாங்கினார்கள். குதிரையிலிருந்து DS சேனநாயகம் அடிக்கும் பொழுது வாங்கினார்கள். எதற்கு அடி வாங்கினார்கள்? தமிழருக்கு சுதந்திரம் வேண்டும் என்று அடி வாங்கினார்கள். வேர்ல்ட் ஃபெஸ்டிவலில் சேர்பொன் அருணாசலம், சேர்பொன் ராமநாதன் எதுக்கு எழுப்பி நின்றார்கள்? ஒரே லட்சியத்துக்காக எழுப்பி நின்றார்கள். இந்த தள்ளாத வயசிலும் செல்வநாயகம் தன்னுடைய மூச்சை கொடுத்து கொண்டிருந்தது. அமிர்தலிங்கம் அடிக்கடி காரசாரமாய் பேசும்பொழுது, தம்பி கொஞ்சம் உட்கார் இப்படி என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அவருக்கு தெரியும் இப்படி செய்தால் இப்படித்தான் வரும் என்று செல்வநாயகத்துக்கு தெரியும். இன்று என்ன நடக்கும்? எடுத்தது எத்தனை, உங்களுக்குள்ளே எத்தனை பிரிவுகள் அந்த இயக்கங்கள் ஏனென்று நினைக்கிறீர்கள்? பாருங்கள், அங்கே கடவுளுடைய அனுகூலம் குறைகிறது. நம்மை நாமே கொண்டு குவிக்கிறோம். ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் கொழும்புல. என்னுடைய அடுத்த மேசையில் 3 இயக்க தலைவர்கள் எத்தனை பேரை திட்டம் போட்டு காட்டி கொடுத்தார்கள் அரசாங்கத்துக்கு என்று எனக்கு தெரியும். வாக்கி டாக்கி டெலிபோன்ல சொல்லி கொடுத்தார்கள். கொலை செய்யப்படுகிறார்கள் கொழும்பு. ஏன்? உங்களுடைய சொந்த ரத்தம், சொந்த உறவாகி உங்கள் இயக்கங்கள் இத்தனை திசை திரும்பி போனது. வந்த சமாதானம் திரும்ப பறி போயிற்று. இந்த இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றா இருந்திருந்தால் இன்னைக்கு என்ன நடக்கும் என்று நினைத்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு
உங்களுடைய சுதந்திரம் பெற்று ஆகிவிட்டது. முடிந்ததா? முடியவில்லை. இன்னைக்கு போகிற வேகத்தில் இலங்கை வானொலியை வைத்துக் கொண்டு எத்தனை விளையாட்டு போடுகிறார். 5 ஸ்டார் ஹோட்டல்களில் எத்தனை ரூம்களுக்குள்ள அழகாக படுத்திருக்கிறார்கள். இதே நிலைமைதான். MS செல்லத்தம்பு முல்லைத்தீவு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது வைத்தியர்னால் கைவிடப்பட்டார். 1980ஆம் ஆண்டு. எனக்கு நன்கு அரசியலை நன்கு தெரியும். எந்த இடத்துல இருந்து எது வரும் என்று எனக்கு சொல்லவும் முடியும். அதை பற்றி பேசவும் நிச்சயமாக தெரியும். செல்லத்தம்புவை வைத்தியர்கள் கைவிட்டு விமானம் மூலமாக கொழும்பு கொண்டு வரப்பட்டது. கொழும்பு கொண்டு வந்த பொழுது அவர் படுக்கையில் இருக்கிறார். இன்னும் 3 நாளிலே செத்து போயிடுவார். ஒரு ஆகாரம் உள்ளே போகாது. என்னை கூப்பிட்டு ஜெபிக்கும்படி கேட்டார்கள். ஜெபித்தேன். அவர் இருந்த கட்டில் இப்படி ஆடியது. பயந்தார். அன்று சுகமாக்கப்பட்டார். அவர் உயிர் மீட்கப்பட்டது. என்னிடம் கேட்டார், தம்பி என்ன செய்யணும்? உங்களுக்கு முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு காணி தந்துடட்டுமா? 15,000 ரூபாய் காசு தந்துடட்டுமா? மார்டின் ரோட்ல ஒரு வீடு இருக்கு, அதை தந்துடட்டுமா? கடவுளுக்கு ஊழியம் செய்கிறீர்களா? கோவில் கட்டி தரட்டுமா என்றார். வேண்டாம், இலங்கை பாராளுமன்றத்தில் ஒரு தரம் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டேன். அவர் செய்யவில்லை. பாராளுமன்றத்திலிருந்து என்னோட தொலைபேசியில பேசினார். ஐயா, இன்னைக்காவது சொல்லிருங்க எல்லாருக்கும், கடவுள் ஒருவர் இருக்கிறார், அது இயேசு கடவுளாம் என்று சொல்லிவிடுங்க. சொல்லவில்லை. காரணம், சௌந்தரநாயம் பிஷப் அவர்கள் அவரை அதட்டினார். ராஜேந்திரத்தோடு சேராதே, சீட் போயிடும் என்று சொன்னார். சீட் இயற்கையாக போயிற்று. நான் கடவுளை நிரூபிக்க பாராளுமன்றத்தில் இலங்கை அரசாங்கத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். இலங்கை ஜனாதிபதியோடு JR ஜெயவர்தன் என்னை 4 முறை கைது செய்ய முற்பட்டார். முடியாமல் இருக்கிறது. இன்றைய ஜனாதிபதிக்கு நன்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன் என்று. சிங்கள மக்கள் மத்தியிலே நான் எந்த அளவுக்கு போயிருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே சகோதரனே, கடைசியாக செல்லத்தம்பு சொல்லவே இல்லை. அதுக்கு பிற்பாடு அவரோடு நான் பேச விரும்பவில்லை. ஒரு நாள் காலையிலே ஒரு அழகான கார், புது கார், ஹாலண்ட் கார் ஒன்று கொண்டு வந்தார். கொண்டு வந்து என் வாசலில் நிப்பாட்டினார். பாருங்க, சாவியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்க. நான் பார்த்தேன், இந்த ஸ்டீரிங்ல போட்டிருக்கிற அந்த பொலித்தீன் கவர் இன்னும் கலட்டப்படவில்லை. பின்னுக்கு பஃபர்ல போட்டிருக்க பொலித்தீன் கவர் கலட்டப்படவில்லை. புது கார் கப்பல் இறங்கி நேரம் என்னுடைய வீட்டுக்கு வந்தது. எல்லா வடமாகாண அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒவ்வொரு கார் அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஒரு காருடைய விலை 7,14,4,000 ரூபாய். அந்த நேரத்தில் எல்லாம் கொழும்புலே வித்துட்டார்கள். குழப்பம் ஆரம்பிக்கும் போது நீர் கொழும்புல இருக்கிறது இன்னைக்கு 3-4 கார். எல்லா அண்ணன்மார்களும் அன்றைக்கு வாங்கி வித்தார்கள். அன்றுதான் வாலிபர்கள் எடுத்தார்கள். ஒவ்வொரு காலத்துக்கு விரோதமாக இவர்கள் தமிழரை காட்டிக் கொடுக்கிறது உண்டானால் துப்பாக்கி ஏந்தினர். எல்லாம் காரணத்தின் பின்னணியிலே வந்தது. ஆகவே சகோதரனே, இது சாதாரணமாக வந்த ஒரு யுத்தம் அல்ல. நம்மை அழிக்கும்படியாகவே ஏதோ ஒரு திட்டம் போட்டு வந்தது. அன்று அவர்கள் காட்டி கொடுத்து ஒருவேளை ஒரு காரை வாங்கிவிட்டு அரசாங்கத்தோடு போய்விட்டார்கள். இன்று என்ன செய்கிறார்? இலட்சியவாதிகள் என்ன செய்கிறார்கள்? பாருங்கள், எத்தனையோ நமக்குள்ளே பிரிவு. இந்த ஒரே ஒரு இடத்திலே சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். இயற்கையின் சாபம் நம்மை திரும்பவும் விட்டு வைக்கவில்லை. ஒரு புரட்சி ஏற்பட்டது, ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. லிபியாவிலே அவர் வருகிறார். லிபியா அவர் இப்படி காட்டின பிற்பாடு எல்லாரும் இப்படித்தான் காட்டுகிறார். எத்தனையோ யாசிர் அரபாத் இப்படி சொன்னால் போதும், எல்லாரும் இப்படி. நம்முடைய நிலைமை மாத்திரம் அதுக்கு விரோதம். இப்படின்னா நம்ம இப்படி, நம்முடைய நிலைமை பரிதாபம். ஆகவே சகோதரனே, அரசியல் நிலைமையிலும் நீங்கள் தள்ளப்பட்ட தூரத்தில் இருக்கிறீர்கள் என்கிறதை சரியாக ஆராய்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய உலக சதிகளுக்கு மத்தியிலே ஐரோப்பிய நாடுகளில் இருந்து திரும்ப அனுப்பப்பட்டால் கட்டுநாயக்க விமான நிலையம் இரத்த களரியாகத்தான் இருக்கும் என்கிறதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். ஆகவே கடவுள் என்கிற ஒரு மெய்ப்பொருளுக்கு மாத்திரம் முடியும் ஒரு சமூகத்தை உயர்த்த, ஒரு சமூகத்தின் கண்ணீரை துடைக்க, ஒரு சமூகத்தின் பெருமூச்சை கேட்க. இன்று அதை தருகிறேன் இதை தருகிறேன் எழுதுவார்கள், திரும்ப கிழிச்சு வீசுவார்கள். இது பழக்கத்திலே பழக்கப்பட்ட ஒன்று. ஏமாற்றுகிறது மனிதனுடைய நிலைமை. ஆகவே ஒரு நிமிஷம் நான் தேவனுடைய வசனத்தை பேசுவதற்கு முன் ஒரே கடவுளுடைய ஒரு வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, அந்த வார்த்தையிலே ஒரு பக்தன் கடவுளை பார்த்து என்ன கேட்டான் என்கிறதை, ஒரு ராஜா கேட்ட வார்த்தையை
உங்களை போன்ற மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சங்கீதம் 10வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதீர். என் அன்பின் சகோதர சகோதரிகளே, தாவீது என்கிற மகாராஜா ஒரு கேள்வி கேட்டான். ஆண்டவரே, ஏழைகளை மறவாதீம் என்றான். அரசியலிலே அடிமையாக்கப்பட்டிருக்கிறதும் ஒரு ஏழைதான். பணம் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு ஏழைதான். ஆரோக்கியம் இல்லாமல் சுகதேகியா இல்லாமல் இருக்கிறதும் ஒரு ஏழ்மைதான். ஏழ்மை என்கிறது ஏதோ வீதியிலிருந்து பிச்சை எடுக்கிறதல்ல ஏழ்மை. தாவீது மகாராஜா ஏழைகளை மறவாதியும் ஆண்டவரே என்று கிரீடத்திலே உட்கார்ந்து பெரிய ராஜபோகத்திலே இருந்த போர் வீரனாகிய அந்த பராக்கிரமம் உள்ள மகாராஜா சொன்னான், ஏழைய மறவாதியும் ஆண்டவரே என்று. என் அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கொஞ்சம் சொத்து வரும் பொழுது, சுகம் வரும் பொழுது, பணம் வரும் பொழுது கடவுளை மறக்கிறோம். கல்வி வரும் பொழுது, ஞானம் வரும் பொழுது, செல்வம் வரும் பொழுது, அரசியல் ஆசனங்கள் வரும் பொழுது கடவுளை மறக்கிறோம். சொன்ன சொற்களை மாற்றுகிறார்கள். வேலியை பயிர் மேய்தது போல சொந்த ஜனங்களே அநேகர் மேய்கிறார்கள் என்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள். இதன் மூலமாக ஒன்றை அறியுங்கள், ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு தெய்வம் மாத்திரம் உண்டு என்கிறதை. ஆகவே ஒரு நிமிஷம் நாம் இருக்கிற இடங்களில் இருந்து கண்களை மூடி இந்த வார்த்தையை கடவுள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போமாக. என் இரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த என் நேசரே, என் இரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த என் மீட்பரே, என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை சூசரிப்பேன். என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை சூசரிப்பேன். தூரமாய் நானும் சென்ற போது அன்பா என்னை அழைத்தீரே. ஆம் சுவாமி, நான் தூரமாய் சென்றேன். கடவுள் இல்லாததை கடவுள் என்று நம்பினேன். தெய்வமற்றதை தெய்வம் என்று நினைத்தேன். போகிற வழி சரி என்று போனேன். ஆனாலும் பாக்கியனான் பாக்கியனான் இயேசு என் பாவம் நீக்கியதால். பாக்கியனான் பாக்கியனான் இயேசு என் பாவம் தீர்த்ததால். என் இரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த என் தேவனே, என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை சூசரிப்பேன். தூரமாய் நானும் சென்ற போது அன்பா என்னை அழைத்தீரே. ஆம் சாமி, வாழ்க்கை கொடியது. வாழ்க்கை திசை மாற்றம் உள்ளது. பாரம்பரியங்களினாலும் உலகத்திலே இருக்கிறதான காரியங்களினாலும் நம்முடைய வாழ்க்கைகளின் நிலைகளை இழந்திருந்தாலும், ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலே கடவுளே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உன்னுடைய கருணை கண்களிலே இருந்து ஒவ்வொருவர் மீதும் ஒரு பாசத்தின் துளி வீசும்படியாய் ஜெபிக்கிறேன். வறண்ட நிலத்திலே துளிர்கிற வேரை போல ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய தெய்வீக அன்பு உன்னை நோக்கி வறண்டு வாடி போயிருக்கிற இந்த உலகத்திலே, கடவுள் இல்லை என்று மகா பயங்கரமாய் குடிமூழ்கி போயிருக்கிற இந்த தேசத்திலும் உலகத்திலும், விஞ்ஞானத்தின் மூலமாகவும் இன்னும் அநேக காரியங்களை நிலையிழந்திருக்கிற இந்த நேரத்திலும், தெய்வமே உம்முடைய கரத்தை வெளிப்படுத்தும். பிதாவே உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். இரட்சகரே உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும். தயவு செய்து காத்துக்கொள்ளும் ஐயா. இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த இரவு வேளையில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த நிமிஷத்தில் உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. என் அன்பு சகோதரனே, யாரோ ஒருவர் கடந்த 6 வருஷமாக தீராத நெற்றியின் பக்கத்திலே தலைவலியோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 6 வருஷம்
கடந்த 3 மாசம் 2 கண்ணுக்கிலும் பார்வை குறைந்து கண்ணுக்குள்ளே குத்தல் ஏற்பட்டு கண் மூட முடியாதபடி கஷ்டப்படுகிறீர்கள். யார் அந்த நபர்? உங்களுக்கு சுகம் வேண்டுமா? தெய்வம் உங்களை அழைக்கிறார். தயவு செய்து நிற்கிற இடத்திலே இருந்து எளிமை நெலுங்கு. உங்களை இப்பொழுதே கடவுள் இந்த செப வேளையின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு குணமாக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நோய் கடந்த 6 வருஷம் உண்டு. கடந்த 3 மாசம் கண்ணுக்குள்ளே குத்தல், கண் மூட முடியவில்லை, மூடினாலும் கடினமான நோய். இப்பொழுது நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது நோய் அதிகமாக இருக்கிறது. இந்த நபர் எழும்பி நின்றால் அவருக்காக மாத்திரை இப்பொழுது ஜெபிக்கப்படும். தயவு செய்து வேற ஒருவர் எழும்பாதீர்கள். அன்பின் பிதாவே, இந்த சகோதரனுடைய பின் மூளையிலே இருக்கிற ஒரு நரம்பு தொகுதி சரியாக இயங்க மறுக்கிறது பிதாவே. சகோதரனே, நீங்கள் கிட்டத்தட்ட 9 வயசுக்கும் 12 வயசுக்கு இடைப்பட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விபத்து அல்லது நீங்கள் கீழே விழுந்தீர்கள் அல்லது அடிபட்டீர்கள், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக உங்கள் தாயோ உங்கள் தகப்பனோ யாராவது நீங்கள் ஒரு அந்திய கட்டத்துக்கு ஆஸ்பத்திரியிலே போய் திரும்ப பிரதிகாரத்தின் மூலமாக மீட்கப்பட்டீர்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களா? அப்படி எதுவும் உங்கள் வாழ்க்கையிலே நடந்ததுண்டா? நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட 12 வயசு காலத்தில் இருக்கும் பொழுது ஒரு அதிர்ச்சியான ஒரு விபத்து ஒன்று நீங்கள் விழுந்திருக்கணும் அல்லது அடிபட்டு இருக்க வேண்டும். ஒரு பாரிய தாக்கத்திலே நீங்கள் வைத்தியசாலையிலிருந்து மீட்கப்பட்டதாக உங்கள் பெற்றார் உற்றார் யாரும் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு எது ஞாபகம் உண்டா? உண்டு, உண்டு. எஸ், he was knocked in this place by a stone. இந்த இடத்திலே ஒரு கல்லின் மூலமாக இவர் அந்த நேரத்திலே தாக்கப்பட்டார். அவருடைய 11 வயசு 6 மாசம் 8ஆம் நாள் இருக்கும் பொழுது இவருக்கு இது நடந்தது. இந்த சம்பவத்தில இருந்து இவருடைய ஒரு பகுதி தொகுதி மூளையிலே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஏற்பட்டு இப்பொழுது ஒரு பகுதி நரம்பு தொகுதி இயங்க மறுக்கிறது, இரத்தோட்டத்தை விட மறுக்கிறது. அப்படி வந்தால் அது ஒரு பாரிய அறுவை சிகிச்சை, மிக கஷ்டம். ஆனால் தேவன் இந்தவரை சுகமாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, வல்லமை நிறைஞ்ச கர்த்தாவே, உம்முடைய வல்லமுள்ள கரத்தினால் இந்த சகோதரன் மீது நீ அன்பாய் இருக்கிறதுனால் உண்மை சோசரிக்கிறேன். அவரை தொற்றருளும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி இந்த சகோதரன் இன்று சுகமாகும்படியாய் செபிக்கிறேன். பாரிய தாக்கத்தின் மூலமாக அடியின் மூலமாக ஏற்பட்ட இந்த விபத்து ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே பூரண விடுதலையை கொடுத்து இவர் இன்று சுகமாகுவாராக. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக, உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. ஆண்டவரே இந்த சகோதரனை தொற்று ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த சகோதரன் கொஞ்ச நேரம் சென்று பிற்பாடு இன்னொரு 20 நிமிஷத்திலே உங்கள் உடம்பை சோதித்து பார்க்க உங்கள் நோய் குணமாகிவிட்டதா? அமருங்க. என் அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே ஏழைகளை மறவாதியும் என்று அந்த பக்தன் கேட்டார். இன்றைக்கு நாளிலே சிலருடைய மனசாட்சியை தட்டி கேட்டார். நான் என்னுடைய தேசத்துக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் ஒரு அநியாயம் செய்யவில்லை, நான் ஒரு அக்கிரமம் செய்யவில்லை. ஆனால் என் உயிர் ஒரு நேரம் போராடியது இந்த உலகத்தை விட்டே போகிறது. அதனால் நான் பயந்து ஓடி வந்தேன். நான் துப்பாக்கி எடுக்கவில்லை, நான் அரசியலை பழகவில்லை, எனக்கு அரசியலே கூட விருப்பம் இல்லை. ஆனாலும் நான் மரணத்தோடு போராடினேன். என் அன்பின் சகோதரனே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஒரு ஏழை. அந்த இடத்திலே உங்களிடம் பாவம் இல்லை, உங்களிடம் ஒன்றும் இல்லை. யுத்தத்துக்கு என்று புறப்பட்ட மனிதன் நிச்சயமாக முதுகு காட்டக்கூடாது என்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது வேறொரு தொகுதி, அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் சாதாரண ஒரு மனிதனை பற்றியே பேச விரும்புகிறேன். இதோ இந்த தடியை விட்டு முந்த நாள் ஒரு சகோதரன் நடந்தார். இந்த சகோதரன் இவர் நிச்சயமாகவே யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் ஒரு ஆசிரியராக இந்த காலையில நான் கேள்விப்பட்டேன். இவர் ஒரு ஆசிரியர், மற்ற மாணவர்களை உலகத்திலே உயர்த்தும் ஒரு சாதனை பொருளாக இருக்கிறார். ஆனா இவருடைய வாழ்க்கையில ஒரு ஊன்றுகோல், இவர் வாழ்க்கை அங்கே தழுகிறது. அப்பொழுது ஒரு ஏழைதான். அவர் ஒரு ஆசிரியர், கல்வியிலே ஒரு கோடீஸ்வரர், கல்வியிலே ஒரு திறமை உள்ள ஒரு போஷிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அல்லது சம்பூர்ணமான மனிதன். எனினும் அங்கே அவர் ஒரு ஏழை ஆகிறார். ஆகவே சகோதரனே, சகோதரியே,
இன்று வட மாகாணத்திலே எத்தனையோ ஜனங்கள் காரணம் இல்லாமல் ஏழைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் அனர்த்தத்தை யோசித்து பார்த்தால் மறுபக்கத்திலே கடவுளே நாங்கள் என்ன செய்தோம், ஏன் நம்முடைய நாட்டிலே இப்படி என்று யோசித்து பார்த்தால் காரணமே விளங்கவில்லை. அப்பொழுது வெறி உண்டாகிறது. இந்த வெறி வைராக்கியத்தை உருவாக்குகிறது. வைராக்கியம் தியாகத்தை உருவாக்குகிறது. தியாகம் துணிச்சலை உருவாக்குகிறது. துணிச்சல் கொலைக்கு பயப்படாது. இந்த நாளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நடக்கிறது. காரணம் ஒரு இருதயத்தில் ஏற்பட்டதான ஒரு வெறியும் ஒரு வெறுப்பு. இந்த வெறுப்பு எல்லாவற்றையும் வெறுத்து விடுகிறது. உலகத்தை வெறுக்கிறது, மனிதாபிமானத்தை வெறுக்கிறது, கருணையை வெறுக்கிறது, இரக்கத்தை வெறுக்கிறது, அன்பை வெறுக்கிறது. எல்லாவற்றையும் வெறுத்து கடைசியாக அந்த மனிதன் ஓடிவிடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு நிர்பாக்கிய நிலைமை நம்முடைய தேசத்திலே வந்திருக்கிறதை நீங்கள் அறிகிறீர்கள். அப்பொழுது என் அருமையான சகோதரனே, உரிமை இல்லை என்கிற ஒரு ஏழை நீங்கள். அப்பொழுது என்னுடைய உரிமை எனக்கு கிடைத்திருந்தால், எனக்கு கிடைக்க வேண்டிய வழி எனக்கு கிடைத்திருந்தால் நான் இதை செய்திருக்க மாட்டேன் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். அது ஒன்றுதான், அவர்கள் ஏழைகள் ஆக்கப்பட்டார்கள். என் அருமையான சகோதரனே, இந்த தாவீது மகாராஜா ஏழைகளை மறவாதியும் ஆண்டவரே என்று கேட்க விரும்பவில்லை. அவன் என்ன விரும்பி இருக்க வேண்டும் என்றால், இதோ இந்த காரியத்தை அவன் விரும்பி இருக்க வேண்டும். அவன் அதை விரும்பவில்லை. 49வது சங்கீதம் 10-11வது வசனத்தை அவன் விரும்பி இருக்க வேண்டிய ஒருவன். எனினும் அவன் அதை விரும்பாமல் வேறொரு இடத்திலே தன்னை தாழ்த்துகிறதை காண்கிறோம். ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடர் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆசையை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறேன். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறையாய் இருக்க வேண்டும் என்பது அவர் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிப்பிக்கிறார்கள். Dear friends, you know we are titling our names to the land. Sometimes you say it is a Victoria Park. The Queen of Victoria has come there and visited. That's what the name of Victoria has titled to the ground. So like that, there are some streets, there are some towns, there are some cities. Los Angeles. What is the meaning of Los Angeles? The angels will rounded in that city. The Los mean the multi-angels will come in same time. Los Angeles. Angels came. So like that, the man is trying to put his name for the land and the house and the street and to the nation. Now here you can see Ceylon, Ceylon. Now the Ceylon become a Sri Lanka. Hallelujah. Ceylon is a nice name. Hallelujah. The British people or Dutch people kept this name Ceylon. Ceylon is a nice country, nice name. But our leaders came and say Sri Lanka. There are some European Sri Lanka. They are very difficult to pronounce the word. Hallelujah. If you say Vincent and Stalin and Robert and Margaret and various other names, they will pronounce it. But if you say Alvaro Papula, it is very difficult to put that person. He is singing for a long time. The policy, to write your document. When you go and tell the Sinhala name or Tamil name, Arya Sundarage, Appa Arachige, Piyadasami, he is just waiting, leaving the pen. He can't write, he don't know how to write. The names has changed. My dear brothers and sisters, it is the man's theory. The man thinks he wants to put his power immediately before his eyesight. எத்தனையோ பேர் இருக்கிறது. திடீர்னு கொழும்புல ரெக்ளமேஷன் ரோட், அருமையான பேர். There's a beautiful in the beautiful Colombo city. There is reclamation road, Lotus Road, Prince of Wales Avenue. Now everything is coming TCH Kumaratunga Munidasage Mavat. It is very difficult. Even I don't know some other places. Dharmapala Mavat. I don't know where is this Dharmapala Mavat. But we don't know Torrington Place. Nice name. Why? The Bible says the man will try to put his name immediately to the land. My dear, that is a place. Yes, unofficial challenging position is coming with God. Unofficial, unauthorized.
அப்பொழுது கடவுள் மனுஷனோடு எதிர்க்க முற்படுகிறார். The land is his, the world is his. Therefore, if the man is trying to change the land, the owner will come. Yes, my dear, it is mine. You know, we can hire out a house in an apartment like this. We can live, we can enjoy, we can dance, we can cook and we can eat, we can do anything what we like inside our compartment. But when the house owner comes and say, my dear, your noise is very disturbing the others. Within 40 days you will have to go, that is the time the tears will come. Where to go? How many francs to search to another house? Yes, the house owner will come. In the same form, in a country, the God comes. The Lord comes. The owner of the world comes. வருகிறார். தேவன் அப்படி வருகிறார். David knows this. David was the king who is sitting in the empire of Jews. The great man. But he cried and said, Lord, don't forget this poor man. The simplicity and humbleness will bring the glory from God, my dear. என் அன்பின் சகோதர சகோதரிகளே, அவன் ராஜபுகத்திலே உட்கார்ந்திருந்தான். அவன் உங்களை போன்று என்னை போன்று மனிதன் அல்ல. ஒரு நாள் நான் கூட யாழ்ப்பாணத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது முன்னதாக ஒரு தட்டிவேன். ரொம்ப நேரம் இடம் கொடுக்கவே இல்லை. போன் அடிச்சு பார்த்தா விடுறான் இல்லை. கடைசியா பின்பக்கம் பெட்டியை திறந்து ஒரு சின்ன மடக்கி இருக்கிற கொடையை தூக்குனேன். வேன் கலண்டு வயலுக்குள்ள போயிட்டு. ஏன் அவன் நினைச்சான் T56 எடுக்கிறான்டா மோட்டார் சைக்கிள்ல இருந்தேன். தெரிகிறதோ? இதே போல சகோதரனே, நாம் நம்முடைய கைப்பலன்ல எதையும் செய்திடலாம். கைப்பலன்ல எதுவும் நடந்து விடும். அந்த மாதிரி சும்மா கொடையை தூக்குனாலும் பயப்படுது. குடையை தூக்கும் பொழுதே பயப்படுகிறார்கள். கொழும்புல சும்மா இப்படி ஒரு பெட்டியை கட்டிட்டு, பெட்டிக்கு மேல நல்ல ஒரு கயிறு ஒன்று கட்டி மேல ஒரு துணி எழுதி வச்சுட்டு திஸ் இஸ் சோ அண்ட் சோஸ் அப்படின்னு கொழும்பு சிட்டியில வச்சுட்டு நேரா சிஐடி ஆஃபீஸுக்கு 3 போட்டு டெலிவரி பண்ணி சொல்லிட்டா கொஞ்ச நேரத்துல ஒரே காரும் சத்தமும் பேப்பரெல்லாம் எல்லாரும் தூரம் ஓடிடுவார். கடைசியா திறந்து பார்த்தா முட்டை கோது 2 இருக்கு. அதுல ஒண்ணும் இல்லை. பம் பிளாஸ்ட் இன் கொலம்பு சிட்டி. எங்க பார்த்தாலும் எந்த நேரத்திலே திடீர்னு ஒரு டெலிஃபோன் போட்டு 2 கொடிங்க வந்திருக்கிறாங்க, ஒரு மாதிரி சந்தேகமா இருக்குன்னா சொன்ன எல்லாரும் அப்பார்ட்மெண்ட் விட்டு ஓடிடும். போலீஸ் வந்து நிற்கும். இப்படியே பயந்து 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 நடுங்கி கொண்டிருக்கிற கொழும்பை போல் அல்ல, அப்படிப்பட்ட மனுஷன் இப்போதல்ல தாவீது. இவன் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே தேவனுடைய மகிமையை கண்டவன். இவன் ஈசாயுடைய மகன். இவன் மன தைரியமானவனும் திறமை நிறைந்தவனாக இருக்கிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த தைரியசாலி ஒரு நாள் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி அவனுடைய தலையிலே கொஞ்சம் எண்ணெய் வைத்து, அப்பா, உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பெரிய பெரிய மனுஷர்கள், பெரிய தடி மொத்தமாயிருப்பார்கள், உருப்படியா இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் போர் வீரர்கள், ஆனால் கடவுள் உன்னைத்தான் அப்பா தெரிவு செய்து கொள்கிறார் என்று அவனுக்கு சொன்னார். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் வந்தார்கள். மூத்தவன் அழகா இருக்கிறான், 2வது உள்ளவன் அப்படியே மசாஜ முறுக்கிக்கிட்டு இருக்கிறான், 3வது உள்ளவனை பார்த்தா பயங்கரமா இருக்கிறது. ஆனால் கடவுள் அவர்கள் ஒவ்வொருவரையும் தெரிவு செய்து கொள்ளவில்லை. The strength of the world became benign in the presence of the Lord. தேவனுக்கு முன்னதாக உலகத்தின் வல்லமைகள் தலை குனிகிறது. என் அருமையான சகோதர சகோதரிகளே, லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமா இருக்கட்டும், டோக்கியோ இந்த ஈவினிங்கா இருக்கட்டும், பாரிஸ் இந்த ஈவினிங்கா இருக்கட்டும், திடீரென பூகம்பம் வரும் பொழுது ரேடியோவில் எல்லோரும் அழுகையோடு கூக்குரலோடு வருகிறார். 8th நைல் நதியின் மிகுந்த ஆசீர்வாதமான இடம். 120 பேர் விழுந்து சாகும் பொழுது துக்கமும் கண்ணீரும் வடிகிறது. டோக்கியோ அழகான நகரம். டோக்கியோவின் கார்கள் அழகாக இருக்கிறது. பூகம்பம் வந்து எல்லாரும் விழுந்த பொழுது தலையிலே கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே வைடூரியமும் கோமேதமும் ரத்னபுரியிலிருந்து ரத்தனமா புறக்கி எடுக்கிறார்கள். ஜனாதிபதி கையில தலையை வச்சு கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? என் அன்பு சகோதரனே, தன்னுடைய மகிமையை காட்ட மனுஷன் எழும்பும் பொழுது தேவன் அங்கே இருந்து கீழே எழும்ப ஆரம்பித்து விடுகிறார். நான் கடவுளை பற்றி பிரசங்கம் பண்ணி ஏதோ ஒன்றை உங்களுக்கு சொல்ல முற்படவில்லை. சுபா தர்மத்துக்கும் மனிதனுக்கு மத்தியில் இருக்கிற இடைவெளியை காட்ட முற்படுகிறேன்.
இந்த தற்பெருமை மனிதனுக்குள்ளே இறங்கினா எனக்கு எல்லாம் முடியும், கடவுள் எங்கே என்று நினைக்கும் பொழுது இறைவன் அந்த மனிதனை எதிர்க்கிறவராக மாறிவிடுகிறார். அதன் பின் அவனுடைய வாழ்க்கையிலே இறைமையையும் தெய்வீகத்தையும் காண முடியாமல் நிலையிழந்து செத்து மடிந்து போகிறது இந்த சமூகம். இந்த தாவீது அப்படிப்பட்ட ஒரு ஏழை வாலிபன், ஒரு சிறிய கச்சையை கட்டி கவனிலே கல்லை எறியக்கூடிய ஒரு சிறிய விளையாட்டு பிள்ளை. ஆனால் ஆண்டவன் சொன்னார், இவனை அபிஷேகி. அவன் தலையிலே எண்ணெயை வைத்து அபிஷேகித்தார்கள். அவன் அபிஷேகிக்கப்பட்டான். இதுதான் ஆண்டவனுடைய சித்தம். இந்த உள்ளம் எங்கே குறைந்திருக்கிறதோ, இந்த உள்ளம் எங்கே நொறுங்கி இருக்கிறதோ, இந்த உள்ளம் எப்பொழுது கடவுளை தேடுகிறதோ அந்த இடத்திலே இறைவன் வெளிப்படுகிறார். இறைவன் மாட்சிமையிலும் சத்தத்திலும் வெளிப்படவில்லை. எலியா என்கிற தீர்க்கதரிசியை சந்திக்க ஒருமுறை இறைவன் இந்த உலகத்துக்கு இறங்குகிறார். அந்த மெய்ப்பொருள் இறங்கும் பொழுது கடினமான சூறாவளியை போன்று பிளக்கும் சத்தம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் அங்கு காணப்படவில்லை. அக்கினி புறப்பட்டு அக்கினி சூறாவளியை போல் வந்தது. அப்பொழுதும் கடவுள் காணப்படவில்லை. மெல்லிய அமர்ந்த சத்தம் வந்தது. அதுக்குள்ளே இருந்து இறைவன் பேசினார். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞான எழுச்சிகள், இந்த உலகத்தில் இருக்கிற அரசியல் கட்டுப்பாடுகளிலே எதையும் சாதித்து விட முடியாது. தேர்தல்களிலே சொல்லுவார்கள், நான் வந்து 3 மாசம் எனக்கு கொடுங்க, நாங்க சமாதானம் தர்றோமா இல்லையான்னு பார்த்தால் 3 மாதம் போய் 3 வருஷம் போய் 30 வருஷம் போனாலும் கொடுக்க மாட்டார்கள். ஏன்? மனுஷனுக்கு அவைகளை கொடுக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய படைப்பு, இறைவனுடைய பிள்ளைகள். அவன் சுவாசிக்கிற சுவாசம் அவருடையது. ஆகவே ஒரு மனிதனுக்கு சுயாதீனம் கொடுக்க கடவுளால் ஆகும். தேவன் கொடுக்கிற வரைக்கும் மனிதனால் சமாதானம் கொடுக்க முடியாது. இதை கடவுள் திரும்ப திரும்ப பேசினாலும் இலங்கை தீவதற்கு செவி கொடுக்க மாட்டாது, செவி கொடுக்கவில்லை. தங்களுடைய பெயர்களை போடுகிறார்கள். ஸ்ரீலங்கா, அந்த மாவத்தை இந்த மாவத்தை, அந்த தெரு இந்த தெரு என்று போட்டுக் கொள்கிறார்கள். ஆகவே மனிதன் தன்னுடைய சுயத்தையும் தன் மனுஷீக பெருமையை நிலைநாட்ட முற்படுகிற பொழுது கடவுளுடைய போராட்டம் இயற்கை போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே தாவீது தன்னைத்தானே இழந்த ஒரு போர் வீரனாக அல்ல, தன்னைத்தானே நிலை குலைந்தவன் ஒரு பக்தனாக சாதாரண மனிதனாக இருக்கிறான். ஆனால் என் அன்பு சகோதரனே, ஒரு மனிதனுக்குள்ளே 2 சூழ்நிலைகளிலே சக்தி உருவாகுகிறது. ஒன்று, இறைவன் உள்ளே வரும் பொழுது ஒரு சக்தி வரும். அந்த சக்தியிலே தான் இந்த சகோதரனுக்கு 12 வயசுல நடந்ததை நான் சொல்லக்கூடியதா இருந்தது. இறைவனுக்குள் வரும் சக்தி சகலத்தையும் கடந்து செய்யும். மனுஷனுக்குள் ஒரு சக்தி வரும், அது இடையிலே ஒரு குறிப்பிட்ட அளவோடு நின்று விடும். உலகத்தை மகா அலெக்சாண்டர் ஆண்டதை நீங்கள் அறிவீர்கள். மகா அலெக்சாண்டர் கடைசியாக சாகும்போது தன்னுடைய 2 கைகளையும் வெளியே பெட்டிக்கு கீழ் வைத்துக் கொண்டு போக சொன்னார். நான் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு வருகிறதும் இல்லை, வெறுமனாய் போகிறேன். ஹிட்லரை அறிவீர்கள், நெப்போலியனை அறிவீர்கள், முசோலினி அறிவீர்கள். அந்த நாடுகளிலே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர்களும் அந்த குன்றுகளிலும் மலைகளிலும் பிடிக்கப்பட்டார்கள். ஒரு நாள் கொடி கட்டினார்கள், உலகம் அவர்களுக்கு சரிந்தது. இன்னும் ஒரு நாள் தலை குனிந்தார்கள். இது மனிதனுடைய வாழ்வு. மனிதன் மண்ணாக இருக்கிறான், மனிதன் புல்லாக இருக்கிறான். அருமையாய் பூக்கும், பின்னேறம் போகும் பொழுது 2 நாள் போகும் பொழுது இது அப்படியே கசந்து கரியாகி போய்விடும். இதே போல் மனிதனுடைய வாழ்வு இருக்கிறது. ஆனால் இந்த இடைக்கட்டத்திலே தான் மனுஷன் சொல்லுகிறான், கடவுள் இல்லை, நான் நினைத்ததை முடித்து விடுவேன் என்கிறான். அது ஒரு நிமிஷம் அவனை இழுத்து கொண்டு வேறொரு இடத்திலே விட்டு போய் விடுகிறது. என் அன்பின் சகோதர சகோதரிகளே, நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் இருந்து ஒரு சாட்சியத்தை சொல்கிறேன். என் தகப்பன் ஒரு கம்யூனிஸ்டவாதி. கடவுள் இல்லை என்று எனக்கு 6 வயசுல இருந்து சொல்லிக் கொடுத்தார். எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லுவார், கடவுளை நம்ப கூடாது, கடவுள்னு ஒரு சக்தி இல்லை, நல்லா சாப்பிடணும், நல்லா சம்பாதிக்கணும், சுகமா இருக்கணும், மற்றவனை பத்தி ரொம்ப அக்கறைப்படுத்தக்கூடாது, நாம பணம் பொருளை நல்லா இருக்கணும், இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மனுஷன், அதெல்லாம் நீங்க எல்லாம் ரொம்ப உள்ளுக்குள்ள போட்டுக்கிற கூடாது. ஏன் கையில ஜெபமாலையெல்லாம் வச்சிருக்கிறடா அந்த வயசுல, கிழவனை போலன்னு வாங்கி வீசி போடுவார். ஆகவே இப்படியே கடவுள் இல்லை இல்லை என்று எனக்கு புகுத்தினார். அவர் புகுத்தினக்கு ஒரே ஒரு காரியம், என் தாயை 11 வயசுல அவர் விவாகரத்து செய்தார். தாயை நினைச்சிருவான் என்கிறதுக்காக கடவுள் இல்லை என்கிற நாஸ்திகத்தை நாங்கள் 4 பிள்ளைகளுக்குள்ள அவர் புகுத்தினார். சொல்லுவார், அம்மா இருப்பாங்க, திடீர்னு செத்துருவாங்க, நீ பிறக்கிற நேரம் அவங்க செத்து இருப்பாங்க வயிற்று வலியில. இப்ப அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருக்கணுமா? இல்ல,
நான் இன்றைக்கு இருக்கிறேன், நாளைக்கு போயிடுவேன், நீ எப்படி வாழ்வ? அப்படியே சிறு வயசுல ஒரு ரஷ்யாவில இருந்து பழகி 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 ஒரு தமிழனா இருந்தும் முதல் முறையாக 1966ஆம் ஆண்டு மே ஊர்வலத்துல ஒரு 4 முழ வேட்டியோடு யூரி ககாரினோடு நின்று ரஷ்யாவில தமிழ் மொழியிலே பேசி தமிழுக்காக அதிக தியாகமாயிருந்த மனிதன். 1948ஆம் ஆண்டு எஸ்ஜேவி செல்வநாயகம் அடிபடும் பொழுது இவர்தான் முதலாவது முறையாக அடிபட்டு சிறைச்சாலையிலே 42 நாள் இருந்தார் தமிழ் மொழிக்காக. அதனால் எங்களுக்கு கடவுள் இல்லை என்கிறது மொழி பற்றியும் இனப்பற்றையும் மாத்திரம் உருவாக்கி கொண்டு வந்தார். தாயை மறக்கும்படி ஏவினார். தாயை மறந்து நாங்கள் வாழ்ந்தோம். நான் 11 வயசிலே தாயை பிரிந்து 26 வயசிலே தாயை நினைத்தேன். அந்த அளவுக்கு எங்களை வளர்த்து வந்தார். சாப்பிட வைத்திருப்பார், எல்லாம் இருக்கும், எதையும் யோசிக்க விட மாட்டார். அப்படியே கொண்டு போய் 26 வயசு வரையில அந்த காலத்துல சினிமா படம் பார்க்க போவேன். அப்ப தெய்வ மகன் ஒரு படம் வந்தது. இதை பார்த்தேன். பார்த்துட்டு கேபிட்டல் தியேட்டர்ல நானும் 3 கொடியங்களுமா கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு அப்படி வெளியே வர்ற பொழுது கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு அம்மா இருந்திருக்கணுமே, எங்க அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். அதுவரையில் அம்மாவை கேட்டா எங்க அப்பாவோட துப்பாக்கி நாங்கள் பாயம், அதுக்கு மேல எடுத்தா கத்தி எடுத்து பாயங்காட்டி போடுவார். என்ன அம்மா, என்ன உனக்கு என்ன குறையா இருக்கு, அதோட அப்படி பாய்ந்துருவோம். இப்படியே வளர்க்கப்பட்டதனால் அந்த நாளிலே நான் தாயை நினைத்து என்னுடைய வாலிபன் என்னோட ஒரு நண்பனோடு பேசி எனக்கு ஒரு அம்மா இருந்திருக்கணுமே. 11 வயசுல போனாங்க, எங்க இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியலையே. உடனே நானும் அந்த வாலிபன் ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து எழுதி போட்டோம். என் அம்மாவுடைய அப்பாவுடைய முகவரிக்கு எழுதி போட்டிருந்தேன். அம்மா, நீ உயிரோடு இருக்கிறதா இருந்தால் நான் உன்னுடைய மூத்த மகன் 16 வருஷத்துக்கு பின் எழுதுகிறேன். நான் உன்னை நீ இருக்கிறியா உயிரோடு இருக்கிறியா இன்னமும் தெரியல. இப்ப நான் கொழும்புல இப்படி சம்பாரிச்சு கொண்டு வியாபாரியா இருக்கிறேன், உன்னை சந்திக்க வேண்டும். 40 நாள் இந்த கடிதம் அங்க எல்லாம் சுற்றி திரிஞ்சு விட்டு யாருடைய கையில கிடைச்சு கடைசி என்னுடைய தாயுடைய கண் தெரியாத சூழ்நிலையில ஒரு ஏழையாக போய் எல்லா பணங்களையும் இழந்து ஒரு சிறிய ஒரு இடத்துல அவள் ஒரு இடத்துல அமைந்திருந்த பொழுது அவளுக்கு கிடைத்தது. உடனே எனக்கு கடிதம் எழுதினான். மகனே, 16 வருஷம் சென்று உங்க அப்பாவுடைய கொடூரமான வாழ்க்கைக்கு பின் என்னுடைய கதையே ஒரு நாவல் கேட்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கண்ணீரும் பரிதாபத்துக்குரிய சம்பவம். அந்த இடத்துல தான் நான் கடவுளை கண்டதனால் கடவுளுக்கு பணி செய்ய வேண்டும் என்று முழுவதும் இறங்கினதுக்கு காரணம் அதுதான். மிகுந்த புண்பட்ட வாழ்க்கை. இதயம் வெம்பி கசந்து நொந்து மன கிளேசம் அடைந்திடுங்கால் மன்ன புண்ணில் என்னை தடவி மன்னாருதல் தந்திடுவார். இதயம் வெம்பி கசந்து நொந்து மன கிளேசம் அடைந்திடுங்கால் மன புண்ணில் என்னை தடவி மன்னாருதல் தந்திடுவார். நானும் அதே போல் என் மனைவி அப்படி 2 பேரும் தான் கடைசியா வந்தாச்சு. இந்த சூழ்நிலையில இருக்கிறதுனால் வாழ்க்கையில எனக்கு அன்பு என்கிறது பெரிய பிரச்சனை. சிறு வயசுல இருந்து பற்றே இருக்காது. பாடத்தை நான் ஒரு கலவன் பாடசாலையில தான் படித்தேன். அதனால் அங்க அன்பு கிடைக்குமா, முன் சீட்ல அன்பு கிடைக்குமா, பக்கத்து சீட்ல அன்பு கிடைக்குமான்னு எத்தனையோ தருமாடி அடிபட்டு இருக்கிறேன், எத்தனையோ வேதனைப்பட்டிருக்கிறேன். இந்த அன்பு என்கிற ஒன்று என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கவும் இல்லை, அதை என்னை ஆறுதல் படுத்தவும் இல்லை. இதற்காக பல பாடுபட்டிருக்கேன். இந்த தாப்பன் அடிக்காத நாள் அல்ல இந்த அன்பு வியாபாரத்துக்கு போய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலை என் தாயை வந்துச்ச நாள், மகனே நீ அப்படி இருந்தா இப்ப எப்படி சந்திக்கிறது, உன்னை எனக்கு உருவமே தெரியாது, கண் பார்வையும் தெரியவில்லை, ரொம்ப நொந்து போயிருக்கேன். உங்க அப்பா என்னை ஒடுக்கி 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 இப்படியே வைத்து வெளியே வரவிடாமல் செய்துட்டார். எங்க அப்பாவும் இறந்துட்டாங்க, எங்க அக்காவும் இறந்துட்டாங்க, எங்களோட தங்கச்சியும் இறந்துட்டாங்க, எங்களுடைய எஸ்டேட் எல்லாம் வித்து முடிஞ்சது. காணி இல்லை, பூமி இல்லை, ஒரு வசதியும் இல்லை. ஒரு மருமகண்ட தாய், இந்த அண்ணன் மகண்ட தாய்வில மட்டும் இருக்கிறேன், கொஞ்சம் தான் வருமானம், என்ன செய்யலாம் என்றான். கடைசியா நான் சொன்னேன், இந்த பாரு ஒரு படம் அனுப்புறேன், இந்த படத்தை எடுத்துட்டு இந்த ஸ்டேஷனுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இப்ப நான் வருவேன். வந்து ட்ரெயின் போன பிற்பாடு மெதுவா பின்னிக்கிருந்து முன்னுக்கு வருவேன். நானும் ஆளை பிரிஞ்சு நான் அப்படியே ட்ரெயின்ல போய் அதே போல நான் என்னுடைய ஒரு சகோதர வாலிபனும் இறங்கி போனோம். போகும்பொழுது என்னுடைய தாயுடைய பரிவாரத்து சின்ன உற்றார் நண்பர்கள் ஒரு 40 பேர் நிற்கிறார்கள். என் தாய்க்கு இந்த இடத்துல ஒரு மச்சம் உண்டு, எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியும் இந்த குறுகிய நிலையில இப்படி குறுங்கி நிற்கிறது என்னுடைய தாய் தானது. நான் கிட்டே போய் இப்படி கையை இப்படி தட்டினேன். ஐயா, இந்த மாதிரி ஒரு வாலிபன் வர்றான்னு சொன்னாங்க இந்த ட்ரெயின்ல. ரொம்ப நேரமா நிற்கிற ஆளை காணலை, என்னை கண்டீங்களா, இந்த பையனை கண்டீங்களா?
நான் தான்மா. எனக்கும் அவருக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த நேரம் நான் செல்வ செருக்கில் பணத்தில் பெருகி உயர்ந்த நிலையில கொழும்புல இருந்து போகிறேன். இந்த சூழ்நிலையில தான் என் தாயை சந்தித்தேன். இப்படி பலவிதமான பள்ளங்களிலே நான் இறங்கி இருக்கிறேன். பலவிதமான என் வாழ்க்கையிலே காயங்கள் உண்டு. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அன்பு என்கிற ஒன்று இருக்கிறது அல்லவா, இது இவ்வளவு பயங்கரமான ஒன்றும், இது எவ்வளவு ஒரு மனிதனை எவ்வளவு தள்ளி வைத்திருக்கிறது என்கிறதை இதில இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த தாவீது என்கிறவன் இந்த இறைவனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாசத்தை, கடவுளை விட்டு பிரிந்திருக்கிற அவனுக்கு கடவுளை சேருகிற அந்த ஒரு பாசத்தின் உள்ளத்தின் அடியாளத்திலே அவனுக்குள்ளே இருந்தது. அதனால் அந்த உள்ள அடி ஆழத்திலே இருந்து அவனுக்கு ஏற்பட்ட ஒரு எழுச்சி, அல்லது அவன் அடியாளத்திலே அவன் நொறுங்கின உள்ளம், அவன் உடைந்த உள்ளம். என் உடைந்த உள்ளத்தினால் என் தாயை சந்தித்தேன். என்னுடைய 2வது சகோதரன் இருக்கிறான். என்னுடைய 3வது சகோதரன் இப்பொழுது சவுதி அரேபியாவிலே கொண்டு போய் விட்டு நிறைய சம்பாரிச்சிருக்கிறார்கள். இன்னொருவன் ஒரு வியாபாரியா இருக்கிறான். தாயை பார்ப்பார்கள், உங்களுக்கு வேணும் நான் வாங்கி கொடுங்க. எங்க அம்மா எனக்கு என்ன செய்தார்கள் என்றே கேட்பார். கடைசி தாய் தப்பனை என்னோடு கொண்டு வந்து வைத்திருந்தேன். அப்பொழுது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்களுக்கு எல்லாம் செய்வேன். அப்பொழுது என் கடைசி சகோதரன் சொல்லுவான், அம்மா என்ன செய்தாங்க, என்ன வளர்த்தாங்களா, பார்த்தாங்களா, என்ன கொடுக்கறது, சாப்பிட்டீங்களா, இருந்தா சாப்பிடுங்கன்னு போயிடுவார். எல்லா பிள்ளைகளும் வெறுத்திருந்தார்கள். அவர்கள் அவளை ஒதுக்கி இருந்தார்கள். என் தாய் அந்த துக்கத்திலே கடைசியை இறந்து விட்டேன். ஒரு பிள்ளை கூட நம்ம நேசிக்கவில்லை. ஏனென்றால் அவள் சிறு வயசிலே கைவிட்டு போனதனால் அதுக்கு பின் பிள்ளைகளுடைய பாசம் அறந்து போயிற்று. என் அன்பு சகோதரர்களே, அப்படி அறந்து போன ஒரு உறவு தான் தெய்வீக உறவு மனுஷனுக்கு. அந்த நேரத்திலே தான் ஆபத்து. அவனை தேவன் இழந்தவராய் இருக்கிறார். அவர் அன்புள்ளவர், ஒரு பாசம் நிறைந்தவர். தாவீது அப்படிப்பட்டவன் அப்பொழுதும் நேசிக்கிறான். ஆகவே அவனுடைய தலையிலே ஆண்டவர் எண்ணெய் வைத்து சாமியல் மூலமாக அவனை ஆசீர்வதித்தார். ஒரு நாள் அவன் வீட்டுக்குள்ளே வீதிக்குள்ளே போய் காட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கும் பொழுது அவனை நோக்கி ஒரு சிங்கம் வருகிறது. அந்த சிங்கத்தை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளே மறைந்திருந்த அந்த தெய்வீக அருள் வெளியே வருகிறது. நமக்குள்ளே 2 சக்தி என்று உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். மனசீக சக்தி, தெய்வீக சக்தி. The man's power and the divine power. என் அன்பு சகோதரர்களே, கடவுள் என்கிறது ஏதோ நடந்து முடிந்த சம்பவம் அல்ல, ஒரு சக்திக்குரிய சக்தி. அது வல்லமைக்குரிய சக்தி. The meaning of God is the power of great. My dear brother, you can depend in your willpower. That is a man's power. The devil will come and tease you. But there is additional power is coming from above. That's the God's power. If you have the God's power, you can prophesy to the nation. You can speak to the world. You are not afraid for anything. Not preaching from the pulpit on the Sunday. You must know to argue. You must give the explanation for all the problem of the country who are handling the Bible. Bible is not a book to talk and speak. It is a book of prophecy. You must reveal the prophecy toward your nation, toward your generation. The Bible have enough prophecy as a contain. ஏதோ பைபிள் என்கிறது மறைந்து விட்ட பாட்டி கதை என்று நினைக்காதீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. இயேசு வந்தா 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்தாராம், கொடுத்தாராம். 5000 பேருக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டார்களாம். அல்லேலூயா. இதை ஏனையா நான் பேச வேண்டும்? Why I need Jesus? You can say from the Bible, oh, that Jesus came, he is the Savior. He took 5 loaves of bread and 2 pieces of fish and fed 5,000 people. He fed 5,000 people and he done the marvelous things and did the miracle. Why should I need that? Why? What is the purpose to accept it? I don't want a dialogue. I want a meaningful living strength. Otherwise, reject the Bible. Be a communist. Become an atheist and say there is no God. Why can't you prophesy to Russia? Why? Do you know a meaning? In Kobarschow. When I was in 1988 in German, the Deutschland paper, newspaper, I read a message of Kobarschow. On the August 28, he said, I am not Jesus to do miracles. The Christmas day,
of 890, the Kobarsov says, without God there is no reformation and redemption of the financial economic crisis of Russia. In his life, he has said about God 7 times. You read his story, what he did, what he done. His history says he was proclaiming about God. Kobarsov, the president of Russia, even though the communist world rejected him, but he is in a good post in the world today. He accepted as a doctorate counselor to the all nations. Do you know? While Kobarsov was speaking about God and Jesus, only that is the reason. Without murder, he came out from the jail prison. Kobarsov 88ஆம் ஆண்டிலிருந்து 90ஆம் ஆண்டு வரைக்கும் 7 முறை கடவுளை பற்றி பேசி இருக்கிறார். அதனால் அவர் இன்றைக்கு உயர்த்தப்பட்டார். இல்லையானால் அவரை பிடிச்சுக்கொண்டே கட்டினார்கள். அரசியல் சதி செய்யப்பட்ட ஒரு நாட்டிலும் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவன் திரும்ப உயிரோடு வெளியே வந்ததில்லை. In a communist country history, no man will come after he is chained in prison. He is the only person came out. Kobarsov. Why? He have faith in God. He spoke about God. 7 times I have the record through the state from the express papers of Deutschland and Russia. He have faith in God. One day, in a press conference in Washington, the press leaders came and asked, Mr. Kobarsov, the president of Russia, what is the conclusion and your opinion about the peace of the world? He said, I am not the God to give peace. He proclaimed God. One day in Moscow, in the economical conference about the political research and the economical research of Russia, once he finished the conference and came to the Moscow city, and the press leaders came and asked, oh sir, what about your idea and your plan and your motive about the economical crisis of Russia? He said, I am not Jesus to share bread and wine to everyone. I am an ordinary believer, he said. Yes, that's what the reason. He came from the prison. Even though coup took place, his seat was captured, his seat was taken by someone, he came out with life because the living power is within him. My dear, this happens today. This happens today. இது நடக்கிறது. இன்று ரஷ்யாவிலே நடந்தது. ரஷ்யா தலைவர் கொபர்ஷன் இன்று உயிரோடு இருக்கிற காரணம் கடவுள். கடவுளை பற்றி 7 முறை பேசி இருக்கிறார் பகிரங்க கூட்டத்தில். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, கடவுள் மனுஷனுக்குள் இருக்கிறார். The Lord is within man. That is a great power. No man can't kill that person. அதனால் தான் மார்க்கு 16வது அதிகாரம் 17வது வசனத்தில் இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை எடுத்தாலும், சர்ப்பங்களை எடுத்தாலும், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்துகிறதில்லை. சர்ப்பம், the gun, the serpent, Jesus says, the 16th chapter 17th word. சர்ப்பத்தை எடுத்தாலும், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. அந்த ரகசியம் என்ன? துப்பாக்கி வந்தாலும், மரணமே வந்தாலும் உன்னை மேற்கொள்ளாது. நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. உனக்குள் இருக்கிறேன். என் அன்பின் சகோதர சகோதரி, if the Lord is being with us, no gunpoint can't tease us. No gunpoint can't close our chapter of the life. The Lord is with us. The Lord says, if you would have been taken poison, if you take poison, you will not die. It is not a dialogue, my dear. It is a meaningful, powerful word, my dear. The Lord is within us. If the Lord is living here, that's what He came as a man and died and He transformed as a spirit. He is in the form of the Holy Spirit. The Holy and the Holy. The Spirit of the Angel. The Archangel of God. The Holy Spirit is within us. அந்த பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்கிறது. ஆகவே சகோதரனே, காட்டுக்குள்ளே போன தாவீது சிங்கத்தை கண்டவனை 2ஆக பிரித்தார். பிரித்து போட்டான் அந்த இடத்திலே. அவனுக்குள்ளே இருந்த வல்லமை அப்பொழுது உணர்ந்தான், எனக்குள்ளே ஒரு பாரிய வல்லமை உண்டு. Even David, when he met the roaring lion, he
torn it to two pieces, and he understood and came to the experience of God. The God is within me. இன்னும் ஒரு நாள் அவனை ஒரு கரடி எதிர்பார்க்கிறது அவனுடைய ஆடு மாடுகளை மேய்க்கும் பொழுது அதையும் அவன் பீத்து போடுகிறான். அப்பொழுதுதான் நினைக்கிறான், உலகத்தின் மகத்துவம் உள்ள தெய்வம் என்னோடு இருக்கிறார். Yes, brother, if I speak about God, you will laugh. Hallelujah. What is God, man? Where is his God? Now I am ready to go to dance. The whole night I will enjoy and happy and joy. Where is God? Yes, my dear, the modern world is in that situation. But God is living. Don't forget about it. A powerful God is living. A living God is living. ஆகவே தாவீது என்கிற அந்த மாடு மேய்க்கிறவனும் ஆடு மேய்க்கிற அந்த விவசாயி அதை கண்ட பொழுது ஒரு நாள் அதே நாட்டை பெலிஸ்தியர்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். You also in a battle, you are Sri Lankans in a battlefield. That's what I am telling to how to overcome your battlefield. That's what I am telling this story to you. இதை உங்களுக்கு உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடையத்தான் சொல்கிறேன். அதே போல் அந்த பெலிஸ்தியன் என்கிற ஒரு பெரிய ராட்சசன் இருக்கிறான். இவன் வந்து அந்த இடத்துல இருந்து சத்தம் போடுவான், எங்கடா இந்த ஊர்ல கடவுள் உண்டு, தெய்வம் உண்டா, என்னை யாராவது எதிர்த்து வாருங்கள் என்பான். எல்லாரும் ஓடிடுவார். In front of the Palestinians, all Israelians ran away. Why? That man came with the willpower. These people of the nil power. There is no power within the Jews. Only David have the power of great gods. Yes, my dear, in this world today, if you have that power, you can shook this world. You can prophesy to the rulers. You can do wonders. Otherwise, this Bible have to be burned. There is no strength in the Bible. Until you come to the experience and the operate the truth, there is nothing will come from the Bible. Bible is a rotten book. Have to throw into the dustbin. என் அன்பின் சகோதரனே, இந்த புஸ்தகம் எரிக்கப்பட வேண்டிய ஒன்று. சக்தி இல்லையானால் இறைவன் இல்லை. சக்தி எங்கே என்கிறதான் கேள்வி. Where is the power of God? If there is a power, if there is a God, if you say there is a God, where is his power? Without power, it is just wasting the time, my dear. Nothing will happen in the modern world. Even the people are ready to go to moon very soon. The flight will come. The aircraft is ready as a rocket. You are ready to go there and to go and marry there. And you are ready to bring some plants and bakery and everything to settle there. So we are in that junction. In this time we are speaking about God. Any man will listen it? Around the world, the T-56 has raised. Every country there are problem. India, Sri Lanka, Nepal, Afghanistan, Romania, Bulgaria, Russia. Every place the weapon has taken up. Libya, Nigeria, South Africa, Guatemala, Tibet. Every place the gun has got by the people. So how can you speak about God now? There is no chance, my dear, until you prove a power. ஒரு வல்லமையை காட்டவில்லையானால் கடவுளை காட்ட இனி நேரம் முடிந்து விட்டது. The time is closed. The chapter of God is closed now. You will have to challenge with the atheist and the ruler of the nation with power and authority. Otherwise, these old churches will become as a casino clubs very soon. The homosex clubs, it will become as a saloons. All European churches. Until you bring the revival with power and authority, if you didn't try to conform the Lord, all these beautiful churches will become as a sex saloons. Very soon, the Lord will take his hand away and he will get ready to destroy the world. He will come to that point. Then you, Anthony, I, Lazarus, you, Jesus, all these people put like this and go to sepulchre. Nothing will happen. When we die, the bell will ring. When we go, we'll sing inside.
Inside we will sing, there is power in the blood, power in the blood, with the worms. உள்ளே இருந்து பாடுவோம், கல்லறைக்குள்ளே இருந்து. அந்தோனியாரே, அந்தோனி சாமியே, ஆரோக்கிய சாமியே, சகோதரனே, ஸ்டான்லியே, இயேசு ராஜாவே, நீங்க எல்லாம் போக போகுது. எங்கே போ? கடவுள், செத்த கடவுளுடைய அந்த இடத்துக்கு போய் புழுக்களோடு பேசிக்கொண்டு படுத்திருப்போம். அங்கு பாடுவோம், there is power, power, power in the blood, there is power will come. The company power will come from London, not the power will come. Hallelujah. என் அன்பு சகோதர சகோதரிகளே, David has the power, but he is a man of simplicity, and always he is watching the future. Lord, I am kneeling. Yes, my name is a way to walk with the Lord. இதுதான் கடவுளோடு வாழ்கிற வழி. அப்பொழுது அவன் தன்னுடைய பெயரை உயர்த்திக் கொள்ளவில்லை. அந்த பெலிஸ்தியன் சொன்னான், கடவுள் என்று ஒருவன் இருந்தால் என்னோடு வரட்டு இப்பொழுது என்றான். The whole world asking this question, where is God? அதைத்தான் பெலிஸ்தியன் கேட்டான். கேட்ட பொழுது தாவீது அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் வெண்ணையும் பால் கட்டியும் சீஸும் பட்டரும் கொடுத்து கொண்டு தெரிஞ்சான். அந்த நேரத்திலே தான் அவன் யோகட் கொடுத்து கொண்டிருந்தான். தன் சகோதரனுக்கும் சகோதரியும் ஜேம் கொடுத்து கொண்டிருந்தான், சீஸ் கொடுத்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அதான் அவங்க அப்பா கொடுத்து அனுப்பினார். அண்ணனுக்கும் தம்பிக்கும் கொடுத்துட்டான். கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே நீ சொன்னான், யார கேட்கிறான்? கடவுள் இல்லையா? ஜீவனுள்ள கடவுள் இல்லையா? கடவுள் இல்லைங்கிறான். நான் போகிறேன், ஒரு சிங்கத்தை கொண்டேன், ஒரு கரடியையும் கொன்றேன். என்ன இந்த மனுஷன் ஏமாத்துறேன்? சகோதரர் விரட்டினார், சவுல் ராஜா விரட்டினார். ஓடுறா, வீட்டுல போய் இந்த மாதிரி ஆடு மாடு கொஞ்சம் பால் எடுக்கணும், பால் எடுத்துக்க என்று சொன்னார். இல்லை, அவன் பின்பக்கமாய் சுற்றி வந்தான். ராஜா, கடவுள் இல்லை என்கிறான், கடவுள் இல்லை என்கிறான். நான் ஒரு ஏழை தான், எனக்கு முடியும். ராஜா சொன்னான், யுத்த வீரனும் அல்ல, உனக்கு கொண்டு முடியாது, போயிடப்பா. இல்லை, நேரடியா இருந்தான். ஒரே ஒரு கல், சின்ன கல், நம்ம அடிப்போமே கல், இதுல ஒரு கல், கேட்ட பொருள்னு ஒன்று இருக்கு, அந்த மாதிரி ஒரு கவல். இது ரெண்டையும் மடக்கி வைத்துக் கொண்டுதான் ஏறினான். சந்திரனையும் சூரியனை உருவாக்கின தெய்வம் இருந்தால் ஏழையை மறவாது. பிதாவே, கோலியாத்திர இடுப்பளவு தான் நான் நிற்கிறேன், அவன் இடுப்பளவு தான் நின்று இருப்பான். அவ்வளவு உயரமா நாளுவேன். அவனை எட்டி பார்த்துட்டான். அவன் சொன்னான், ஏய், நாய் அடிக்க வந்திருக்கிறியா? சிரிப்புத்தான், பகுடிதான். கடவுள் என்று சொன்னால் ஒரு பகுடிதான், ஒரு சிரிப்புத்தான். என் அன்பு நண்பர்களே, யாழ்ப்பாணத்துல போய் கடவுள்னு சொல்லிட்டு உயிரோட வரமாட்டேன் சொன்னா அங்கே கிடப்பான். இப்படித்தான் இருக்கிறது. But my dear, I like to tell you, there is one God, my dear. Without God nothing will happen, my dear. இது அநேகருக்கு தெரியல, அநேக போதருக்கு தெரியல. போதகரே காலையில டாய்லெட்டுக்கு போயில சூட்டு குடிச்சிட்டு போறாரு. ஏன்? ரொம்ப மணக்குதுங்கிறாரு. என்ன செய்யலாம்? அவருக்கு பின்னேறமானோன்னு சில என்னமோ ஒன்று அடிச்சுக்கணும், போதிச்சுக்கிறணும். அப்புறம் எங்க கடவுள் வருவார். அவரே இந்த கம்பியில ஆடுனா எங்கேயா கடவுளை காட்ட முடியும்? என் அன்பு சகோதரனே, பணம் வரட்டும், பொருள் வரட்டும், செல்வாக்கு வரட்டும், அந்தஸ்து வரட்டும், அதிகாரம் வரட்டும், கடவுளுடைய சுத்த கிருபை இந்த மனுஷன் காட்ட தவறுகிறான். அவன் ஒரு கிறிஸ்தவன். இந்த எத்தனையோ போதகர் தான் இந்தியா வட மாகாணத்தை சூறையாடினார். இப்ப என்ன செய்கிறார்கள்? சமாதானபுரம், நீதிபுரம், ஞானபுரம், அருள்புரம், இவன் அவன் விழுந்து விழுந்து செத்து சாகிறான். ஒரு தாய் 5 பிள்ளைய வித்து செத்துட்டு இருக்கிறான். அழுது கொண்டு வீட்டுல இருந்து வெளியே வர முடியாம எல்லா சொத்தும் போயிட்டு 1-2 அறகுறையா சிவிசில போய் நிக்குது, ஒன்னும் ஜெர்மன்ல நிக்குது, ஒன்னு ஒலன்ல நிக்குது, ஒன்னு பேங்காங் ஜெயில நிக்குது. இந்த சூழ்நிலை மனுஷன் அழுகிறான். இவர் இப்பதான் சமாதானபுரம், சுவிசேஷபுரம், ஞானபுரம் போட்டுக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரர்களே, சரியாக புரிஞ்சு கொள்ளுங்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தை இப்படிப்பட்ட பண வேடிக்கைகளுக்கு கொண்டு போன நிலைமை கிறிஸ்துவை முழுவதுமாக உலகத்தை, யாழ்ப்பாணத்தை அழிச்சிருக்கிறது, உலகத்தை அழிச்சிருக்கிறது. இப்படிப்பட்ட வியாபாரங்கள் செய்ய கிறிஸ்தவ முற்பட்ட பொழுது கடவுள் அந்த இடத்தை விட்டு மாறி போயிடுவார். நான் கூட பணம் சம்பாதிக்க இங்கே வந்திருந்தால் தேவனுடைய அருள் இங்கே விளங்கவே மாட்டாது. ஒரு நிமிஷம் விளங்க. மனுஷன் செத்து அழியும் பொழுது சமாதானபுரம் என்னத்துக்கு ஐயா? மனுஷன் நாயைப்போல் செத்து குண்டுகள் போட்டு சாகும் பொழுது ஞானபுரம் என்னத்துக்கு?
அவனு தான் புதைக்கிறதுக்கு இடமில்லை. ஞானபுரம் என்னத்துக்கு? என்னத்துக்கு கிறிஸ்தவம்? வெளிநாட்டு பணங்களை எடுத்து மக்களுக்கு சமூக தொண்டு செய்கிற கடவுள் இந்த உலகத்துக்கு மனிதனாயினார். தவறு, முற்றும் தவறு, முற்றும் தவறு. கிறிஸ்தவர் செய்கிறது தவறு. வட மாகாணத்திலே கிறிஸ்தவ திருச்சபைகள் தண்டிக்கப்படும். இறைவனுக்கு முன் மனிதனை காக்க தவறினார்கள். இறைவனுக்கு முன், இயற்கைக்கு முன். இந்த சூழ்நிலையிலே இந்த தாவீது கடைசியாக அந்த கவன் கல்லோடு சொன்னான், பிதாவே, இந்த ஏழை வாக்க பயமா இருக்க கையில பெரிய தண்டாயத்தோடு நிற்கிறான். ஆனாலும் ஒரு கல்லை தான், இந்த ஒரு கல் அவன் நெத்தியில பட்டு அவன் கீழே விழுந்த பொழுது அவன் நினைக்காதவனமாக கீழே விழுந்து போகிறான். என் அன்பு சகோதரர்களே, தன் பேரை உயர்த்தவில்லை, தான் நேசித்த கடவுள் தன் உள்ளத்துக்குள்ளே இருந்தார். அவர் கிரியை செய்தான். அதனால் தான் அவன் சிங்காசனத்திலே இருந்தான், ராஜ்யங்களை பிடித்தான், உலகத்தை அசைத்தான். ஆனாலும் ஏழை என்னை மறவாதையும் ஐயா என்று எப்பொழுதும் கேட்டுக்கொண்டான். என் அன்பு சகோதரனே, நீங்கள் ஒருவேளாவது அடிமையா இருக்கிறது கடவுளுடைய விருப்பம் இல்லை. எனக்கு நன்கு தெரியும். The Lord is the Lord of liberation. கர்த்தர் எப்பொழுதும் மனுஷனை சுயாதீனமா வைக்க விரும்புகிறார். காலையில் எழும்பி அவன் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும், சுத்தமாய் இருக்க வேண்டும், போய் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், அழகான ஒரு வீடு இருக்க வேண்டும், கார் இருக்க வேண்டும், பிள்ளைகள் வளர வேண்டும். இப்படித்தான் கடவுள் மனுஷனை படைச்சார். காலையில் எழும்பினா அந்த அம்மா எழும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு இடுப்புல வை. புள்ளை எலும்பாது, அது மூக்கு சீர முடியாம அஸ்மாவில் இழுத்து கொண்டு. வாழ்க்கை முழுவதும் போராட்டம், மன பிரச்சனை, துன்பம், கண்ணீர், கவலை, நொத்தி கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை. Where is liberation today, my dear? கடவுள் அதை தரவல்லவர். ஆகவே தாவீது இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவரே, ஏழையை மறவாதையும் என்னை மற்றும் மறந்துடாது என்று அந்த ராஜாதி ராஜன் சொன்னான். ஆகவே ராஜ கோபுரத்திலே இருந்த அந்த மனிதன் தேவனை இப்படியாய் கூப்பிட்டதனால் இறைவன் அவனோடு இருந்தார். ஆகவே நண்பு சகோதரர்களே, மனிதர்கள் தங்களுடைய ஊருக்கு, தங்களுடைய வீதிகளுக்கு தன்னுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று நினைக்கிற காலத்திலே, மனுஷர்கள் தங்களுடைய பெயரை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிற நேரத்திலே, அந்த ராஜாதி ராஜாவோ தெய்வத்தை தேடினார். தேவனே, இந்த ஏழையை மறவாதே, அவனுக்குள் தான் சிங்கத்தை கொள்ளும் வல்லமையும் தேசத்தை காப்பாற்றும் மகிமையும் கோலியாத்தை மடக்கும் வல்லமை இருந்தது. ஆகவே மூடி போர்த்தப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்து திசை மாறாதீர்கள். திசை திரும்பி திக்கற்றி நிற்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையின் பகட நீங்கள் வரும்பொழுது சொல்வீர்கள், இப்படியான கிறிஸ்தவ நாட்டுக்கு வந்து எவன்ட்டையாவது கடவுள் பக்தி இருக்கா, நமக்கு கொண்டு புகுத்துறான்னா, ஏன்னா நம்ம அங்கிருந்து வந்திருக்கிறோம், நமக்கு புகுத்துக்கிறாரு அப்படி நினைக்காதீர்கள். ஒருவேளை உங்களை கொண்டுதான் சுவிசுக்கு கடவுள் ஒரு கிருபையை செய்ய வேண்டுமானால் அதிலே என்ன ஆச்சரியம் இருக்கிறது? உங்களை கண்டுதான் இவர்கள் எல்லாம் மனம் திரும்ப போகிறாலோ தெரியாது. பிராங்க்ஃபர்ட் நகரத்தில் இன்னைக்கு 3 வருஷத்துக்கு முதல் ஒரு கூட்டம் நடந்த பொண்ணே கல்லடியும் பியர் போத்தல்கள் அடியும் இருந்தது. கடைசி விபச்சாரிகள் இருக்கிற ஒரு தேர்வு, அதுக்குள்ளே போக முடியாது, அடிக்கிறார். அநேக வாலிபர்களும் பெண்களும் சுலோகங்களை தூக்கி கொண்டு போனார்கள். இதில் 3 விபச்சாரிகள் ரசிக்கப்பட்டு உலகத்திலே ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு கடவுளை சொல்லிவிட்டார்கள். ஒரு சிறிய கல்லிலே ஒரு பெரிய மரம் கீழே வந்துவிடும், ஒரு சிறிய கல்லிலே ஒரு பெரிய பறவை கீழே வந்து விழுந்துவிடும், ஒரு சிறிய குண்டு ஒரு மனுஷனுடைய உயிரை கீழே கொண்டு போகும். ஆகவே சகோதரனே, ஒருவேளை உங்களுடைய ரட்சிப்பு, ஒருவேளை உங்களுடைய ஆத்மீக வாழ்வு மற்றவனுக்கு உதாரணமா இருந்தால், உங்களை பார்த்தாவது அவன் திருந்தினால், அழிந்து போகிற இடத்திலே உங்களை ஒரு அருட்கலனாக ஆண்டவர் கொண்டு வரலாம். ஆகவே இந்த பாக்கியத்தை இழந்து விடாதீர்கள். ஏழை என்னை மறவாதையும் என்று கேளுங்க. நம்முடைய பேரை உயர்த்த நாம் உட்பட வேண்டாம். இலங்கை தீவிலே கூட வட மாகாணத்தில் இவ்வளவு பெரிய யுத்தத்துக்கு காரணம் என்ன? என் பேர் வரட்டும், உன் பேர் வரட்டும், அவர் பேர் வரட்டும் என்று போராடுகிறார்கள். கடைசி அப்பாவிகள் செத்து மடிகிறார்கள். சுயநலமும் தற்பெருமையும் தலைவிரித்து ஆடுகிறது. இரக்கமும் பரோபகாரமும் விட்டுக் கொடுத்தலும் இல்லாமல் இருக்கிறது. சுயமும் ஆணவம் அங்கே தலைவிரித்து ஆடும் பொழுது மனுஷன் அழிந்து கொண்டிருக்கிறான். அந்த தேசத்திலே இருந்து வந்தவர்களே, கடவுள் வல்லமை உள்ளவர், சக்தி படைத்தவர். ஆனால் ஆணவத்தை எதிர்த்து நிற்பார். தாவீது கோலியாத்தை கொன்று சிங்கத்தை கொன்றவனாய் இருந்தும் கடவுள் அவனுக்கு இறங்கினார். இதே போல் உங்களுக்கு இறங்க அவர் காத்திருக்கிறார். நீங்கள் இங்கிருந்து கூடி சரியாக செபித்தால் இலங்கையிலே உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த பொல்லாத அரசியல் சாசனம் கீழே விடும், தகர்ந்து போகும். எரிக்கோ என்கிற ஒரு மதில்
கடவுளால் தள்ளப்பட வேண்டும் என்று கடவுள் நினைத்தார். அதை பீரங்கிகள் வைத்து இடிக்கவில்லை. அவர் அதற்காக சிப்பாய்களை அனுப்பவில்லை. எக்காலம் என்கிற ஒரு வாத்தியத்தை எடுத்து 7 நாள் 7 தரம் ஊத சொன்னார். ஊதி முடியும் பொழுது 60 அடி அகலமான அந்த அலங்கம் அந்த எரிக்கோ நகரம் கீழே விழுந்தது. விழும் இலங்கை, நீங்கள் ஏழை, சுய உரிமையற்ற ஏழை. தேவன் ஏழையாகி என்னை மாணவாரி, உங்கள் ஜெபங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கிற சுவரை கீழே தள்ள முடியும், தள்ள வைக்கும். ஆகவே அன்பு சகோதரர்களே, யதார்த்தமாய் வந்தோம் என்று சொல்லாதீர்கள். ஏதோ ஒரு கடவுளை எங்களுக்கு கூத்துகிறார்கள் என்று சொல்லாதீர்கள். தவறு. சிந்தியுங்கள் சரியாக. கடவுள் எங்கே என்று பாருங்கள். நம் மத்தியில் ஒரு ஒற்றுமை மாத்திரம் இருந்திருந்தால் இன்றைக்கு 3 பகுதி 4 பகுதியாய் பிரிந்து நிற்கும் பொழுது இனிமேல் ஒரு ஒற்றுமையை கொண்டு வர முடியுமா? காட்டிக் கொடுக்கிற தன்மைகள் கூடி போகாதா? எதிரியை வெல்ல முடியுமா? நான் எதிரி என்று சொல்லும் பொழுது நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள முடியும். கடவுளை பற்றி பேசுகிறவன் எதிரி என்று சொல்லுகிறான். இல்லை, நான் சொல்லுகிறது வேறொன்று. இயற்கையின் அழிவைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயற்கை சாதகப்படுத்தி இருந்தால் எத்தனையோ சந்தர்ப்பத்திலே கடவுள் இயற்கையோடு அவனுக்கு இறங்கி இருக்கலாம். மன்னர் ஷா ஒரு பெரிய மனிதன். ஈரானின் பெரும் 180% அவருடைய. ஒரு நாள் அவருடைய பரம்பரையிலே அவருக்கு சுவிட்சர்லாந்து அமெரிக்காவுடைய கார் கம்பெனி உண்டு, ஆப்பிள் தோட்டம் உண்டு டோக்கியோவில். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், 200 பரம்பரைகள், 200 பிள்ளைகள், சம்பாதிக்காமல் இருந்து சாப்பிடக்கூடிய கோடீஸ்வரன் மன்னர் ஷா. ஆனால் ஒரு நாள் அவருடைய பிறந்த நாள் வைபவத்திலே நீதான் இந்த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொன்னார்கள். நீதான் கடவுள் என்று சொன்னார்கள். ஆம், ஐ எம் தி சேவியர் என்று சொன்னார். 3வது நாள் அவர் அரசாட்சி பிடிபட்டார். அவர் கீழே விழுந்தார். ஹிட்லரை பாருங்கள், முசோலினியை பாருங்கள். இலங்கையிலே எத்தனை தலைவர்கள் அப்படி ஏறினார்கள், எவ்வளவு சீக்கிரமாக இறங்கினார்கள். ஆகவே சகோதரனே, மனுஷீகம் ஒரு நாளும் பரிபூர்ண வெற்றியை தராது. தெய்வீகம் என்று ஒன்று இருக்கு. இன்று வடமாகாணத்தில் நடக்கிறது என்ன? இப்படிப்பட்ட நாடுகளில் இருந்து பணங்களை தேடி பணங்களை வைத்துக்கொண்டு இங்கே வருகிற ஏழை ஜனங்களுக்கு ஏதாவது வேலையை கொடுத்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு ஓலை குடிசையை போட்டு கொடுத்து பணத்தை எடுத்து இங்கே அனுப்பி பணத்தை வாங்கி அங்கே ஒரு வியாபாரம். அகதிகளுக்கு உதவி செய்கிறோம். இது அல்ல ஆண்டவன், இது அல்ல ஆண்டவன். அகதியாய் உங்களை ஆக்கி இருக்கக்கூடாது, அதான் ஆண்டவன். எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கடைசியா யாராவது போட்டு விட்டு போன, எனக்கு கூட ஒரு நண்பர் போன கிழமை கருப்பு பேக்ல கருப்பு டிஷர்ட் 3 போனதை கொடுத்துருக்கிறார். ஒரு டிஷர்ட்டை பார்த்தா கருப்பு பேக்ல இருந்து எடுத்த மாதிரி இருக்குது. கருப்பு பேக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அதுவும் கருப்பு கலரா இருக்குது. அவன் அப்படி கொடுப்பாரு. அதுவும் தோலா என்று பெருசா இருக்குது. அதையும் போட்டுக்கொண்டு எனக்கும் குளிர் போகிறது என்றால் அது அல்ல. முதலாவது அவர் சொல்லணும், ஐயா இது கருப்பு பேக்ல இருந்து வந்து என் உடம்புல போட நன்றி, குளிரோடு நடுங்கினாலும் பரவாயில்ல, இப்படியே போயிடுறேன். ஆகவே அகதி முகாமுக்குள்ளே வச்சு யாருடையாவது பெரிய சேட்டு கோட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே போறதில் அல்ல உலகம், அதல்ல சுயாதீனம். நாம் அந்த இடத்துக்கே போயிருக்க கூடாது. முதல்ல அகதி ஆக்கியிருக்க கூடாது. அகதி என்று உலகத்திலே பேசும்போது நான் அதை எதிர்க்கிறது, பேச விடுகிறது. என்னுடைய உள்ளம் நெருப்பெறுகிறது அகதி என்று சொல்லும் பொழுது. என்ன அகதி, யார் அகதி என்கிறதா என்னுடைய கேள்வி. சொந்த நாட்டிலே இடம் உண்டு, வாசல் உண்டு, வசதிகள் உண்டு. யுத்தத்தின் நிமித்தமாக அராஜகத்தை அநியாயத்தினால் உயிரை காப்பாற்றபடி வேற நாட்டிலே போயிருக்க அகதிகள் அல்ல நாம். Don't say you are refugees. நீங்களே சிரிக்கிறீர்கள் அப்படி சொல்லும் பொழுது சிரிக்காதீர்கள். You are not a refugees. You have your own country. You have a province. உங்களுக்கு ஒரு நாடு உண்டு, சொந்த மாநிலம் உண்டு, தேசம் உண்டு. அந்த தேசம் சுதந்திரம் வாங்கினது எல்லோரும் வாங்கிதான் வாங்கின. யாருடைய பார்ட்னர் சொத்து எல்லாம் கூட சுதந்திரம். ஆகவே don't call you are a refugee. Don't lose your respect. மரியாதையை விட்டு விடாதீர்கள். You are not a refugee. Refuge means that man has no food, no cloth, no nation. He is the man of refuge. You have your own nation, but there is unauthorized, uncivilized, illegal weapons used toward the innocents. Therefore, for a shell card, he has come to other country. You are not a refugee. You have your own country. Don't say you are a refugee. சொல்ல வேண்டாம் நீங்கள் அகதிகள் என்று. அகதி என்று சொல்லும்போது சிரிப்பீர்கள்.
அதுல ஒரு அகதி. எங்களை போல ஊழியக்காரர்களும் நாங்கள் அகதியை சந்திக்க போகணும். நீங்க போட்டிருக்க கோட்டை அவர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. நீங்க மேடையில வச்சு அகதியை சந்திக்க போகணும்னு சொல்லிடுறீங்க. Hallelujah. Don't say you are refugees. Refugees mean you don't have a place to sleep. That is a person refuge. You have your own country. They are using unauthorized weapons in Sri Lanka. That's what you came to this country as a shelter. That's all. அகதி என்று சொல்லாதீர்கள். எப்பொழுது அகதி முகாம்கள் என்று சொல்லாதீர்கள். சொல்லட்டும், மெசூலம் என்று சொல்லட்டும் கொஞ்ச நாளை. அதை நீக்குங்க. Don't say you are a refuge. You have your own country, you have your own house, you have your own nation. But there is a uncivilized war is taking place. I have no weapons to fight with them. That's all. I don't have a gun to shoot the bomber. That's all. That's all. You are not a refuge. You have your own nation. You say that. Don't say you are a refuge. அகதி என்று சொல்லாதீர்கள். திரும்ப 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 இலங்கையில் அகதி, ஆந்திராபுரத்தில் அகதி, மன்னாரில் அகதி, அவிசாவலையில் அகதி, டொச்சிலேண்டில் அகதி, என்ன நாடு நெதர்லாண்டில் அகதி, சுவிட்சர்லாண்டில் அகதி. என்ன இது? I am so sorry about this, but here that we are refugees. We are not a refuge. You have your own country. சொந்த தேசம் உண்டு. ஆகவே சகோதரனை இறைவனை தேடுங்கள், பெற்று தருவார். சொந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு நல்லா சம்பாரிச்சு நல்லா இருக்கலாம். வந்தது கொஞ்சம் கொண்டு போங்க, இந்த கடுக்கெல்லாம் கழிச்சிட்டு வீடு ஒன்று கட்டுங்க, நல்லா வயலை காட்டுங்க, சந்தோஷமா இருங்க. Hallelujah. சந்தோஷமா develop your country and let the flight come to Singapore to Jaffna. Hallelujah. It will come. How many people will come? It will come. தேவன் இருக்கும்பொழுது வரும். If the Lord is there, it will come. மனுஷனை நம்பி கெட்டு போகக்கூடாது, நம்மளை காட்டி கொடுக்காது. I am so sorry. நான் உங்களை பார்க்கும்போது சந்தோஷப்படவில்லை. I am so worried. I go with cry. ஒவ்வொரு தரம் நான் அழுதுதான் போகுது. I don't like to lose our respect. ஆகவே சகோதரனே, இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இருதயத்திலே கேளுங்கள். என் தெய்வமே, ஏழை என்னை மறவாதே. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கடவுளுக்கு முன் உங்களை தாழ்த்துங்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கடவுளுக்கு முன் உங்களை தாழ்த்துங்கள், உயர்த்தப்படுவீர்கள். Shall we pray? ஜெபம் பண்ணு. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, அந்த நாட்டிலே நடக்கிறதான அக்கிரம அநியாயத்தை நிமித்தமாக புகலிடம் இல்லாதபடி ஒரு மனிதனோடு யுத்தம் செய்ய ஒரு நிலைமை உண்டு, ஒரு சர்வதேச ஒழுங்குண்டு. ஆண்டவரே, there are some international laws to do a war, master, but it is nil there. அதனால் அநேகர் கலங்கி இருக்கிறார்கள். ஆனால் இவர் சொல்கிறார், ஏழை என்னை மறவாதியும் ஆண்டவரே, ஏழை என்னை கைவிடாதியும் என்று இந்த உலகத்தின் சொந்த காரனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆகவே இந்த நேரத்திலே தகப்பனே, உமது வல்லமுள்ள கரத்தினாலே அவர்களை தொட்டருளும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. உமது வல்லமையான கரத்தை வெளிப்படுத்தியலும் உம்முடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தியலும். என் தெய்வமே, ஏழை என்னை மறவாதே என்று தாவீது சொன்னான். அவன் இரட்சகனாகவும் ராஜாவாகவும் உயர்த்தப்பட்டான் ஆண்டவரே. அதே போல் எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்திலே மெய் தெய்வத்தை கண்டு தன் இருதயத்தை விட்டுக் கொடுக்கிறான், அந்த மனுஷன் உயர்த்தப்படுவான். அந்த மனுஷனுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். தேவனுடைய அருள் அந்த மனுஷனோடு கூட இருக்கும். ஆகவே இந்த நேரத்திலே பிதாவே, உமது வல்லமுள்ள கரத்தினாலே ஜெபிக்கிறேன். தயவு செய்து சுவாமி, இந்த ஜனங்களை தொற்றருளும். அகதி 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 என்று சொல்லி மற்றவனுக்கு மத்தியிலே ஒரு பகுடி பொருளாக மாறாதிருப்பார்களாக ஆண்டவரே. சுவாமி, இந்த நாட்டிலே இவர்கள் போராடாமல் தங்களுடைய சொந்த நாட்டிலே தெய்வத்தின் மூலமாக ஒரு சுயநீதியை பெற்று தலை குனிந்து வாழாமல் தலை நிமிர்ந்து சுதந்திரமாய் வாழ கிருபை செய்தலும். பார்வோனுடைய காலத்திலே யூதர்கள் அடிமையா இருந்த பொழுது அவர்களை விடுவித்து கொண்டு போவேன் என்று மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கொண்டு போனீர் ஆண்டவரே. அதை செய்யும் ஐயா பிதாவே. இவர்களுக்கு முதலிலே கடவுளை காட்டும். யார் அந்த தெய்வம் என்கிறதை காட்டும் ஆண்டவரே. யார் அவர்கள் என்கிறதை அறிமுகப்படுத்தும் ஆண்டவரே. அந்த அறிமுகத்தோடு இவர்கள் வெளியே புறப்படுவார்களாக, தெய்வத்தோடு புறப்படுவார்களாக, தெய்வத்துக்குள் புறப்படுவார்களாக, தெய்வம் இவர்களுக்குள் புறப்படுவார்களாக ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு இவர்கள் வந்தது நல்லது. இங்கே இவர்களை ரட்சியும், இங்கே இவர்களை ஆசீர்வதியும், இங்கு இவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. உமது வல்லமையான கரத்தை வெளிப்படுத்தியலும், உம்முடைய பரிபூர்ணமான கரத்தை வெளிப்படுத்தியலும் தகப்பனே. மனதுருக்கமுள்ள ஆண்டவரே, கிருபை நிறைஞ்ச ஆண்டவரே,
இனிமேல் இந்த ஜனத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராத வண்ணமாக கடவுளுடைய மெய்ப்பொருள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக இதோ இந்த ராத்திரி வேளையிலே இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளியின் மீது உன்னை கைப்படும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. பலவிதமான மன நோய்களிலும் குடும்ப பாரங்களிலும் பலவிதமான சோதனையும் வேதனையிலே இருந்தாலும் ஆண்டவரே, நீர் அவர்களை நேசிக்கிறீர். நீர் ஒரே ஒருவர் ஆண்டவரே. நீரே உலகத்தை சிருஷ்டித்தீர். சந்திரனை உருவாக்கினீர், சூரியனை உருவாக்கினீர், முழு லோகத்தையும் சிருஷ்டித்து தண்ணீருக்கு மேல் அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற பூமி உண்டையின் மீது வீற்றிருக்கிறவரே, இவர்களை ஆசீர்வதியும். இவர் தேசத்திலே சொந்த மண்ணை காத்துக்கொள்ளும். புறப்பட்டு கடைசியிலே 4-5 பகுதிகளாய் பிரிந்து ஒரே சகோதரன் ஒருவனையே வெட்டி கொண்டு இன்று அழிந்து கொண்டிருக்கிற இந்த சமூகம் என்று இனிமேல் கரை சேர போகிறது. எப்பொழுது உம்முடைய பிரசன்னம் எழும்ப போகிறது? தெய்வமே, இவர்களுக்காக இறங்கும். இவர்கள் ஏழைகள், அரசியல் உரிமையற்ற ஏழைகள். இவர்களிடம் இறங்கும் ஆண்டவரே. தேவனே, தாவீது சொன்னான், நான் ஏழை, என்னை மறவாதேயும் என்றான். அப்படியே இவர்களை காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. இந்த மைதானத்திலே இப்பொழுது உம்முடைய வல்லமை உள்ள கரம் அசைவாடும்படியாக, நோயாளிகளை தொடும்படியாக, வியாதியஸ்தர்களை தொட்டருளும்படியாக, வெள்ளி சூனிய கட்டுகளை தொட்டருளும்படி ஒவ்வொருவரையும் விடுதலை படுத்தியும். இந்த நேரத்திலே உம்முடைய சமாதானத்தை கொடுமாண்டவரே. இந்த நேரத்திலே உம்முடைய அமைதியை கொடுமாண்டவரே. இந்த நேரத்திலே உம்முடைய ஆறுதலை கொடுத்தலும் ஒவ்வொருவரையும் தொட்டலும் சுவாமி. தெய்வமே, தாயை கொண்டு ஒரு பாசம், தகப்பனுடைய பிரிவு ஒரு வேதனை, சகோதரியை கொண்டு ஒரு ஏக்கம், சொந்த மண்ணை கொண்டு ஒரு துயரம், எல்லாம் வாட்டி வதைக்கிற பொழுதிலும் ஆண்டவரே, உம்மை தேடிக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியிலே தெய்வமே, உமது பிரசன்னம் இறங்கி இதோ இந்த மாலை வேளையிலே நோய்களை உடனடியாக குணமாகும். இந்த இடத்திலே புற்றுநோய், சயரோகம், மாந்திரிகம், சூனியம், இன்னும் பலவிதமான வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது குணமாக்கும் ஆண்டவரே. இருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடும், அமைதியை கொடும், ஆறுதலை கொடும். இவருடைய மேலே குறிக்கப்பட்டிருக்கிற அகதி என்கிற பேரை இவர்களை விட்டு அகற்றி அருளும். சொந்த மண்ணை சுதாகரித்துக் கொள்ள கிருபை கூந்தருளும் ஆண்டவரே. தெய்வமே, கிருபை செய்தலும் தயவு செய்த வாலிபர்களை தோற்றருளும் ஆண்டவரே. பலவிதமான பாவ வாழ்க்கையிலே விழுந்து போகாதபடி, உலகத்திலே இருக்கிற இருளிலே விழுந்து போகாதபடி, நோய்களிலே விழுந்து போகாதபடி, தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு துணையை தேட முடியாதிருக்காதபடி தெய்வமே, இவள் கண்ணீரை துடையும். பிதாவே, இவளை வேதனை எடுத்தருளும் சுவாமி. ஆண்டவரே, உமது அன்பை வெளிப்படுத்தும். தயவு செய்து இப்பொழுது எளிமை நின்று நோய் இருக்கிற இடங்களே கைகளை வைத்து ஜெபியுங்கள். உங்கள் நோய் இப்பொழுது உங்களை விட்டு நீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வெளியில யாராவது சகோதரர்கள் இருந்தால் தயவு செய்து உள்ளே வந்து விடுங்கள். உள்ளே சில ஆசனங்கள் இருக்கிறது, உள்ளே வந்திருந்து ஜெபியுங்கள். உங்களுடைய உடம்புல நோய் இருக்கிற இடத்திலே கைகளை வைத்து ஜெபியுங்கள். நீங்கள் எந்த மதம் என்கிறதல்ல, எந்த சபை என்கிறதல்ல, நீங்கள் யார் என்கிறதல்ல, கடவுள் ஒரே ஒருவர். அவரை நிரூபித்து காட்ட வேண்டியது என்னுடைய கடமை. நான் மேடையிலே சத்தமிட்டு ஓலமிட்டு பேசுகிறதை விரும்பவில்லை, செயலிலே கடவுளை காட்ட விரும்புகிறேன். அதன் நிமித்தமாகவே இந்த முயற்சி உங்கள் மத்தியிலே பலிக்க நான் கிரியை செய்கிறேன். தயவு செய்து உங்களுடைய உடம்புல நோய் இருக்கிற இடங்களிலே கைகளை வைத்து ஜெபியுங்கள். இப்பொழுது நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள், எந்த கொடிய வியாதியா இருந்தாலும். என் அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சிறுமியான வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். யாரை விட்டு விட்டு எவ்வளவு துன்பத்தோடு இந்த நாட்டிலே வந்து நிற்கிறீர்கள்? உங்களுடைய எதிர்காலம் என்ன? உங்களுடைய சகோதரியுடைய எதிர்காலம் என்ன? உங்களுடைய அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்கிறதை ஒரு தரம் சிந்தித்து பாருங்கள். அதற்காக கடவுளை தேடுங்கள், கடவுளை நேசியுங்கள். கடவுளே இந்த இதயத்திலே கை வைத்து அவரை பற்றி கொள்ளுங்கள். உடனடியாக கடவுள் கிருபை செய்வார். முதல் முறையாக எத்தனை பேர் இன்று எனக்கு அந்த தெய்வம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தயவு செய்து இதுவரையிலே ஏற்றுக்கொள்ளாத இப்பொழுது வந்து முன்னதாக முழங்கால் இருங்கள். உங்களுக்கு முதல் ஜெபம் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் அதில் ஒரு காரியம் எதிர்பார்க்கிறேன். அப்படி முன்னதாக வருகிறவர்களுடைய நோய்கள் யாவும் நீங்க வேண்டும், அதை நான் எதிர்பார்க்கிறேன். கடவுள் பாவத்தை மன்னிக்கும் பொழுது நோய்கள் நீங்கும். ஆகவே முதல் முறையாக எந்தெந்த சகோதரனோ சகோதரி இதுவரையிலே எங்கள் கடவுளை அறியாமல் இருந்தா என்னேன், ஆண்டவரே நான் ஒரு ஏழை, என் உள்ளத்திலே வாரும், எனக்கு அமைதி தாரும், நான் உன்னை தேடுகிறேன் என்று சொல்லுகிறது மனப்பான்மையில இருந்து எங்கள் இருதயத்தை விட்டு கொடுத்துறோ தயவு செய்து முன்னதாக வாருங்கள். வந்து முழங்காலில் இருங்கள். நீங்கள் வந்து முழங்காலில் இருந்து செபிச்சு கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய நோய்கள் உங்களை விட்டு போகிறதை நீங்கள் காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும்.
அப்படி மற்றவர்கள் தயவு செய்து வந்து ஒரே வரிசையில முழங்காலில் இருங்கள். நீங்கள் முழங்காலில் இருக்கும்பொழுது ஒரு காரியம் உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாடு ஆசை இச்சையிலே நிறைந்த ஒரு நாடு, பலவிதமான பாவத்திலே நிறைந்த நாடு. எனினும் நாம் ஒரு பாவி என்றதை கடவுள் அறிவார். நீங்கள் உடனடியாக ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து விடும் என்கிற ஒரு மனோபக்குவத்தோடு கேளுங்கள். இந்த நாடு ரொம்ப கஷ்டம், ரொம்ப பயங்கரமான நாடா இருக்கிறது. பலவிதமான சூழ்நிலையில் நம்மை இறுகி சூழ்ந்திருக்கிறது. எனினும் பயப்படாதீர்கள். கடவுள் உங்களுக்கு ஒரு பலன் தருவார், ஒரு நல்ல மனைவியை தருவார், ஒரு நல்ல கணவனை தருவார், பாவத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ள ஒரு வேலி போட்டு தருவார். அது நமக்கு அவசியம். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு தான் இந்த கடந்த 6 நாள் கூட்டங்களில் அதிகமானவர்கள் தங்களுடைய ஆத்மாவை கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்த முதல் கூட்டம் என்று நினைக்கிறேன். தயவு செய்து முதல் முறையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து இன்னைக்கு அதிகமாக ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் இப்பொழுது முன்னதாக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். முன்னதாக வந்தவர்களுக்கு முதல் முறை. இப்பொழுது உங்களுடைய நோய் உங்களை விட்டு வெளியே வர வேண்டும். உங்களுடைய பாவத்தை கடவுள் மன்னிக்கிறார் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய நோய் வெளியே போயிடும். ஒரு நோய்க்கு காரணம் பாவம். இந்த பாவம் தான் அந்த மனுஷனை அப்படியே நொந்து போகத்தக்கதாக ஒரு நோயை உருவாக்குகிறது. பாவம் கடவுளால் மன்னிக்கப்படும் பொழுது நோய் குணமாகும். சில ஊழியம் செய்கிற சகோதரர்கள் இப்பொழுது ஆயத்தமா இருக்கவும் சகோதர சகோதரிகள் ஒரு அதிசயத்தை இப்பொழுது எதிர்பாருங்கள். இன்றைய ஒரு வித்தியாசமான கூட்டமாக ஒரு அதிசயத்தை எதிர்பார்ப்போம். இப்ப நான் இதுல வந்திருக்கிற 4, 8, 10 பேருக்காக மாத்திரம் ஜெபிக்க போகிறேன். உடனே இவருடைய பாவங்களை கடவுள் மன்னிக்கிறார் என்றால் இவருடைய நோய் போயிடும். அப்ப இவர்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். இப்பொழுது இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஆகவே ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள். இப்பொழுது வந்து உடனடியாக ஒப்புக் கொடுத்து உட்கார்ந்து அமர்ந்து விடுங்கள் முழங்காலில். நான் இப்பொழுது இவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இவர்கள் உடம்பில் இருக்கிற நோய் இவர்களை விட்டு நீங்களுடைய பாவங்கள் இப்போது மன்னிக்கப்பட வேண்டும். பாவத்தை மன்னிக்கும் பொழுது நோய் நீங்கும். நோய் நீங்கும் பொழுது பாவம் மன்னிக்கப்படும். அதான் அது ஒரு அடையாளம். அதாவது ஒரு மனிதனுடைய கையிலே ஒரு கட்டு இருக்கிறது என்று வச்சுக்கொள்வோம். அந்த கட்டை அவிழ்த்து விட்டால் புண்ணு ஆறிவிட்டது என்கிறது கருத்து. அதே போல பாவத்தை மன்னிக்கும் பொழுது நோய் குணமாகும். அது ஒரு சைன். இட்ஸ் a side effect. If the Lord forgive your sin, automatically you will be healed. It will continue. இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முன்னதாக வந்தவர்களை மாத்திரம் இன்னும் கொஞ்ச நேரத்திலே சோதிக்க இவர்களுக்குள்ளே இப்பொழுது ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். என்னுடைய கூட்டங்களே நான் சில நேரங்களில் ஜெபிக்கப்படும் பொழுது ஆயிரக்கணக்கிலே வந்து இப்படி முன்னதாக விழுவார்கள். அப்படி ஜெபிச்சு முடியும் பொழுது எல்லாரும் குணமாகி விடுவார்கள். அந்த மனநிலைமையிலே இருங்கள். இப்பொழுது முன்னதாக வந்தவர்கள் முதல்ல ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள், ஒரு அதிசயத்தை எதிர்பாருங்கள். என் அன்பின் ஆண்டவரே, கடந்த 8, 9 கூட்டங்கள் இந்த சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்த பிற்பாடு நீ நடக்க வைத்தீர். அதிலே முதல் முறையாக திரளான ஜனங்கள் தங்களை ஒப்புக் கொடுத்து இந்த கூட்டத்திலே கால் பகுதி ஒப்புக் கொடுத்தது இதோ இந்த சூரிச் நகரத்தின் கூட்டத்திலே. உம்முடைய பாதத்திலே நான் ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதாவது ஆண்டவரே, ஒருவேளை இவர்கள் தங்களுடைய சொந்த பாவத்திலே அல்லது பரம்பரை பாவத்திலே ஒரு மனுஷனுடைய பாவம் 4 பரம்பரைக்கு போகிறது. ஒரு மனுஷனுடைய பாவம் உன்னை தொடர்ந்து வருகிறது. இப்படி இந்த முன்னதாக வந்து முழங்கால் படியிட்டவர்களே பாவம் பரம்பரை பாவமா இருந்தாலும், தகப்பனுடைய பாவமா இருந்தாலும், தாயின் பாவமா இருந்தாலும், இன்று இவர்கள் இப்பொழுது இந்த இடத்திலே உம்முடைய வல்லமுள்ள நாமத்தினாலே மன்னிக்கப்படுவார்களாக. தேவனே, நீர் மனுஷனை மன்னிக்கிறீர். நீ மன்னிக்காது போனால் அவன் தொடர்ந்து ஒரு பாவியாகவே உலகத்திலே இருப்பான். அவன் கடவுளோடு சங்கமிக்க முடியாது. கடவுளாகிய உமக்குள்ளே அவன் வர முடியாது. அதனால் ஆண்டவரே, இவர்கள் உமக்குள்ளே வர வேண்டுமானால் இப்பொழுது இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நீங்கள் நிற்கிற இடத்துல யாராவது விழுந்தால் உடனே கையை உயர்த்தி காட்டும். யாரும் யாரையும் தொடாதீர்கள். ஒருவர் முட்டாதபடி இங்கே பாருங்கள், நான் ஜெபிக்கும் பொழுது ஒருவர் முன்னதாக விழுகிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வேடிக்கை பார்க்காது ஒருவரோடு முற்றாதீர்கள். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த சகோதரன் ஏன் விழுந்தார்? இவருக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தி இவரை அறியாத மனோநிலைமையில தாக்குகிறதுனால இவர் கீழே விழுகிறார். இது சைக்காலஜி அல்ல, சைக்கோ அல்ல, ஹிப்னடிசம் அல்ல, ஆத்மீக விடுதலை. The redemption from the spiritual life. ஒரு மனுஷனுக்கு ஆத்மா என்று ஒன்று இருக்கு, அதான் அவனை நியாயம் தீர்க்கிறது. அது விடுதலை அடையும் பொழுது அவன் விழுவான். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த முன்னதாக வந்த சகோதர சகோதரிகள் எந்த பாவக்கட்டிலே இருந்தாலும், சூழ்நிலை நிமித்தமாக பாவம் செய்தவர்கள், திட்டத்திலே பாவம் செய்தவர்கள், பரம்பரையின் பாவத்திலே இருந்தவர்கள், கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள்,
இன்னும் பலவிதமான பஞ்சமா பாதகமான பாவங்களை தண்ணீரை போல் குடித்தவர்களாய் இருந்தாலும் இன்று இப்பொழுது இவர் முழங்கால் படியிட்டதனால் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. பிதாவே, நீர் மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அவன் ஆத்மீக முக்தி அடைகிறான். இந்த ஆத்மீக முக்தி இறைவனோடு மனிதனை சேர்க்கிறது. அப்பொழுது உம்முடைய அருள் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. அப்பொழுது தெய்வம் அவனுக்குள் வருகிறது. கிறிஸ்து அவன் என்று சொல்லுகிற கிறிஸ்து அவன் என்கிற மனுஷனுக்குள் வருகிறீர். ஆகவே இந்த நேரத்திலே தகப்பனை, இந்த முன்னதாக முழங்கால் படியிட்ட ஒவ்வொருவருடைய பாவத்தையும் தயவு செய்து மன்னியும். சிந்தனையிலே இருந்த பாவம், சொல்லிலே இருந்த பாவம், தகப்பனுடைய பாவம், தாயின் பாவம், தன்னுடைய சுய பாவம், பலவிதமான காமச்சோட்டைகளினால் வந்த பாவங்கள், கொலைகளினால் ரத்தம் சிந்தினால் வந்த பாவங்களை மன்னியும். இந்த முழங்கால் படிட்டு இவர்களுக்காக நான் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என் வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். தயவு செய்தவர்களை மன்னியும், தயவு செய்தவர்களை மன்னியும். நீ மன்னித்த உடனே சுவாமி, உடைய உடம்புல இருக்கிற நோய் வெளியே போய். ஆண்டவரே, பாவத்தையோடு பின்னி வளர்கிற ஒரு கொடிதான் நோயும் உபத்திரவமான வாழ்வு. ஆகவே நீர் இப்பொழுது பாவத்தை இவர்களுக்குள்ளே மன்னிக்கிறது நிச்சயமானால் உடனே இவர்களின் நோய் நீங்கும். இந்த நிமிஷத்துல உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். Dear friends, the sin is coming behind, the sin is coming as a curse in your life by sickness in your body. When the Lord forgives your sin, automatically your sickness will come out. This is a sign. It is the Lord's reflection. If He forgives sin of you or your father's or your own sin, immediately your sicknesses will disappear. This is a good experience. Now we will check up you all. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இவர்களை தொடு சுவாமி, இவர்களை குணமாக்கும். தயவு செய்து நான் இப்படி ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது மௌனமாக இவர்கள் ஒவ்வொரு பக்கத்திலே போய் விசாரிங்க, உங்களுடைய நோய் என்னென்ன குணமானது என்று. இந்த இடத்திலே அந்த அற்புதத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். We are expecting some miracles. If you are preaching about God, there must be some sign. கடவுளை பேசினா அதுக்கு ஆதாரம் இருக்க வேண்டும். இப்பொழுது இவர்களை விசாரிங்கள், கிட்டே போய் விசாரிங்க. ஒவ்வொருவரையும் ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரம் போய் விசாரிங்கள். ஒரு மூலையிலிருந்து விசாரித்துக் கொண்டு வாங்கள். ஒரு மூலையில இருந்து விசாரித்துக் கொண்டு ஒவ்வொருவராக விசாரிங்கள், அவருடைய நோய் என்ன குணமாகிறது என்று. அன்பின் ஆண்டவரே, நீ எப்பொழுது மனுஷனுடைய பாவத்தை நீக்க ஆரம்பிக்கிறீரோ அப்பொழுதே அவனுடைய நோய்கள் அவனை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். அது எவ்வளவு பெரிய புற்றுநோயா இருக்கலாம், சயரோகமா இருக்கலாம், குருடா இருக்கலாம், செவிடா இருக்கலாம். ஆண்டவரே, இந்த முன்னதாக வந்து பாவ அறிக்கை செய்து தங்களை ஒப்பு கொடுத்தவர்களுடைய பாவங்களை சிவேர் என்றிருந்தால் அந்த பாவங்கள் யாவை மாற்றி ஆண்டவரே உடைய வல்லமை உள்ள ரத்தத்தினாலே அவர்களை கழுவி அருளும். அவர்களுக்கு ஒரு ஆத்மீக விமோசனத்தை இப்பொழுது கட்டளையிட்டலும். இந்த நிமிஷத்திலே இந்த நோய்கள் அவர்களை விட்டு குணமாக கிருபை செய்யும். ஆண்டவரே, தயவு செய்து உமது வல்லமையை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, இவர்கள் என்ன நோயோடு இருந்தாலும் அந்த நோய் இவர்களை விட்டு இப்பொழுது நீங்கும்படியாய் நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். தெய்வமே, இவர்கள் பாவங்களை மன்னியும். அப்படி கேட்டு மாற்றம் உள்ளவர்களை கிட்டே வந்து என்னிடம் சொல்லிவிட்டு போவோம். அந்த கேட்ட சகோதரர் மாத்திரம் என்னிடம் பக்கத்தில் வந்து அதை சொல்லிவிட்டு போவோம். ஒரு சகோதரிக்கு 10 வருஷ ஆஸ்மா இப்பொழுது ஒரு ரிலீஃபாக இருக்கிறது. 10 years of asthma. Now she is feeling relief. If the Lord forgive your sin, automatically your sicknesses will come out. தயவு செய்து எல்லோரையும் சோதிங்கள், எல்லோரையும் விசாரிங்கள். ஒருவரையும் விட வேண்டாம், எல்லோரையும் விசாரிக்க வேண்டும். நான் ஒரு அற்புதத்தை இப்பொழுது எதிர்பார்க்கிறேன். I am expecting a miracle. எவ்வளவு சகோதரனே, உங்களுக்கு மனசாட்சியின்படி சம்பூர்ணமாக காலில் உழைவில் நீங்க தெரியுதா? ரொம்ப கனகாலமா 3 வருஷமாக ஒரு சகோதரனுக்கு காலிலே ஒரு வருத்தம் இருந்தது. அந்த சகோதரன் கடந்த 3 நாளும் இங்கு இருந்ததை நான் கண்டேன். ஒரு கடவுளை உற்று பார்த்தார் வசனத்திலே. இப்பொழுது அந்த நோய் அவரை நீங்கி அவர் முன்னதாக வந்திருக்கிறார். முன்னதாக வந்து அவ்வளவு பேர் இப்பொழுது சுகமாகுவீர்கள். உங்களுடைய பாவத்தை கடவுள் மன்னிச்சோடனே உங்கள் நோய் நீங்கும். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்பொழுது உங்களை விட்டு மறையும். 3 வருஷ நோய். தயவு செய்து இப்பொழுது உங்களை சோதிங்க. தம்பி, உங்களுக்கு சம்பூர்ணமா கண்குத்தல மறைஞ்சா தெரியுதா? கனகாலம் இருந்தா
தலை கண் வருத்தத்தோடு வந்த ஒரு வாலிபன் இப்பொழுது அது தனக்கு மாறி இருக்கிறதாக சொல்கிறார். அந்த பாவம் மனுஷனை விட்டு போகும்பொழுது ஒரு நோயோடு போய்விடும். முன்னதாக வந்தவர்களை மாத்திரம்தான் நாங்கள் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து முயற்சி பண்ணுங்க, அவ்வளவு பேரும் முயற்சி பண்ணுங்க. முன்னதாக வந்த இப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கிற இலங்கையில் இருக்கிற ஒரு நோயாளிக்காக ஜெபிக்கலாம். முன்னதாக வந்தவர் அவர் அங்கே எழுப்பப்படுவார். He will get up from the bed from there. அந்த இடத்திலும் விடுதலை உண்டு. இப்ப சோமா இருக்கா தம்பி? இப்ப உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா, அப்படி எனக்கு இப்படி நீ வராது, எனக்கு சோமா இருக்குன்னு தெரியுதா? இந்த சகோதரன் முன்னதாக 4 வருடமான ஒரு வயிற்று வழியில இருந்து தனக்கு ஒரு விமோஷன் ஏற்படுவதாக முன்னதாக வந்திருக்கிறார். பாருங்கள், முன்னதாக வந்து எல்லாரும் குணமாகி கொண்டிருக்கிறார்கள். இது கடவுளுடைய ஒரு அடையாளம். கடவுள் யாரை தொடுகிறாரோ அவன் பாவத்தை மன்னிப்பார், மன்னித்தால் நோய் நீங்கும். இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய கடவுளுடைய அன்பா இருக்கும். தயவு செய்து இன்னும் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் இன்னொருவருக்காக இப்பொழுது ஜெபிக்கலாம். உங்கள் வீட்டிலே யாராவது நோயிலே இருந்தால், பாரிசவாகத்திலே இருந்தால், நடக்க முடியாமல் இருந்தால், அவர்கள் சிறையிலே இருந்தால் கூட ஜெபிக்கலாம். அவர்கள் வெளியே வருவார்கள். உங்களுடைய வார்த்தைகள் இப்பொழுது கடவுளால் கேட்கப்படும். உங்கள் ஜெபங்கள். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, வல்லமை நிறைஞ்ச கர்த்தாவே, மீண்டுமாக உமது வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி, இந்த சகோதரனை தோற்றலும், இந்த சகோதரிகளை தோற்றலும். இதிலே ஒருவன் அதிகமாக கொஞ்சம் சாப்பிட்ட உடனே நெஞ்சுக்குள்ளே வந்து பொறுத்துக்கொள்ளும், தொண்டையோடு பிடித்துக்கொள்ளும், கொஞ்ச நேரம் திணறலாக இருக்கும். அப்படியே அந்த சாப்பாடு சாப்பிட முடியாமல் தண்ணீர் குடித்து காலத்தை கழித்து கஷ்டப்படுகிறீர்கள். சாப்பிட்டால் அதிகமாக செமிக்காது. யார் அவர்? இந்த முன்னதாக வந்ததில் ஒருவருக்கு இந்த அறிகுறி உண்டு. அவர் கையை வீட்டு காட்டு, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்ப அந்த நோய் நீங்கும். There is a person who is kneeling here. முன்னதாக வந்த ஒருவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுதே நெஞ்சுக்குள்ளே வந்து அடைக்கிறா போல் வந்து தொண்டையோடு பிடித்துக்கொள்ளும். அதற்கு பிற்பாடு சாப்பிடுற மனநிலைமை போயிடும். திரும்ப கொஞ்சம் தண்ணீரை குடிச்சா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வேதனையோடு இப்படியாக கொஞ்சம் உங்களுக்கு அந்த செமிக்கவும் முடியாத ஒரு குணமும் இருக்கிறது. இது ஒரு கொடிய நோய். இந்த நோய் உள்ளவர் முன்னதாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு சுகம் தேவையான கையை வைத்துங்கள். இப்பொழுது கடவுள் குணமாக்குவார். There is a person here, you can't eat properly. While you are eating, in the meanwhile, it will come and stuck in the bones, and it will come and stuck in the side of throat. Thereafter you are unable to eat, and you throw that and you drink some water and go. You are suffering due to this problem for many years. If you believe right now, the Lord is ready to heal you. Who is that person who has kneeled here? Put your hands up. I will pray for you now. இங்கே வந்திருக்கிற ஒரு சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர் சொல்கிறார், தன்னுடைய முள்ளந்தண்டு எலும்பில் இருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு எலும்பு இயங்க முடியாதபடி தான் பல வருஷம் கஷ்டப்பட்டதாக சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது தனக்கு இந்த நாட்களிலே அது குணமாகி தனக்கு விடுதலை அடைகிறதாக அந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர் சொல்லுகிறார். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்னும் உங்களுக்குள்ளே சில அற்புதங்களை எதிர்பாருங்கள், அதிசயங்களை எதிர்பாருங்கள். முன்னதாக வந்தவர்கள் பரிபூர்ண விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இவர்கள் யார் யாருக்காக இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஆங்காங்கே விடுவிக்கப்படுவார்களாக. குறிப்பாக இவர்கள் உடம்புகளுக்குள்ளே இருக்கிற நோய்கள் யாவும் இப்பொழுது மாறுவதாக. இவருடைய வியாதிகள் யாவும் இப்பொழுது நீங்குவதாக. இன்று இவர்கள் இந்த மைதானத்தை விட்டு வெளியே போகும் பொழுது ஒரு சிறகடிக்கிற பறவையை போல் ஒரு புதிய மனிதர்களாக ஆத்மீக விடுதலையை பெற்று ஆண்டவருடைய அருளிலே செல்லும்படி இவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே. பிதாவே, இந்த நேரத்திலே மது வல்லமையான கரத்தை கொண்டு இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவருடைய நோய்களை இப்பொழுது கேட்டருளும். இந்த முன்னதாக வந்திருந்த பொழுது இவள் உடம்பில் இருக்கிற சகல நோய்களும் நீங்கி தெய்வமே நீர் அவர்களுக்குள்ளே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தெய்வீக அனுக்கிரகம் என்கிறது சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கின ஒரு மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் அசரீரியாக மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே வரும் பொழுது ஒரு பரஸ்பரமும் சமாதானமும் ஏற்படும். அந்த சமாதானம் தான் ஆத்மீக விடுதலை ஆகும். அந்த விடுதலையிலே தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும். ஆகவே இந்த நேரத்திலே முன்னதாக முழங்கால் படியிட்ட ஒவ்வொருவருக்கும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே மெய்ப்பொருளாகிய தெய்வத்தின் கிருபை அவர்களை அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிசாசானவனே போ, இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை விட்டு நீங்கும்படியாக. கீழே விழுந்திருக்கிறதான அந்த வாலிபன் ஆண்டவரே சுயநினைவில்லாமல் இருக்கிற பொழுதிலும் உம்முடைய வல்லமை அந்த வாலிபனுக்குள்ளே இறங்கி
தெய்வீக அனுக்கிரகம் அவருடைய பாவத்தை மன்னித்து புது வாழ்வு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே கிருபை செய்யும், பிதாவே கிருபை செய்யும், இரட்சகரே கிருபை செய்யும், ஆண்டவரே கிருபை செய்யும். அந்த சரீரம் முழுவதும் மின்சாரம் போல் உம்முடைய வல்லமை அந்த நபரை தொட்டு சுகமாக்கட்டும். ஒவ்வொருவர் மத்தியிலும் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். பிசாசானவனே போ, இயேசுவின் நாமத்தினால் உன்னை நான் கடிந்து கொள்கிறேன். தீய சக்திகள் வெளியே வருவதாக, அந்தகார ஆவிகள் வெளியே வருவதாக. ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் குணமாக்கும், ஒவ்வொருவரையும் ரட்சியும். இப்பொழுதே முன்னதாக வந்த அவ்வளவு பேரும் பரிபூர்ண ஆத்மீக விடுதலை காண்பார்களாக, பாவம் மன்னிக்கப்படுவதாக, தேவ பிரசன்னம் கிரியை செய்வதாக. ஒவ்வொருவரையும் தொட்டாலும், ஒவ்வொருவரையும் அபிஷேகியும், ஒவ்வொரு வியாதியஸ்தரையும் இந்த மைதானத்தை விட்டு சந்தோஷமாய் போக கிருபை செய்தலும், எந்த ஒரு நோயும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலே இல்லாதிற்கு கிருபை செய்தலும், உடைய பரிபூர்ண பிரசன்னத்தை தொட்டலும், ஒவ்வொருவரையும் அபிஷேகியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொட்டலும். இந்த மின்னல் வேளையிலே ஒவ்வொருவரும் விடுதலை படுத்தும்படி கிருபை செய்தலும். இதோ பின்னதாக நிற்கிற முன்னதாக இருக்கிற உங்களை எல்லாருக்கும் ஜெபித்துட்டு நான் கீழே வந்து ஒரு தனியாக ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிக்க ஆரம்பித்த பிற்பாடு உங்களை யார் யாருக்கு ஜெபம் தேவையோ வரிசையாக வாருங்கள். இவர்கள் எழுப்பி போன பிற்பாடு வாருங்கள், உங்களுக்கு ஜெபிக்கப்படும். நீங்கள் உங்களுக்குள்ள இருந்த மாற்றங்களை இந்த ஊழியன் சகோதரருக்கு சொன்னால் நல்லது, அது கடவுளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அன்பின் ஆண்டவரே, இந்த கடைசி வேலையின் ஜெபத்தை மது கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மைதானம் முழுவதிலும் அநேகர் உம்முடைய அருளை பெறுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே அந்த மெய்ப்பொருளை காண்கிறார்கள். அந்த மெய்ப்பொருள் அவர்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணத்தை தருவதாக. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புல்லை போல் இருக்கிறது, ஒரு பூவை போல் இருக்கிறது. இந்த வாழ்க்கை நிலையிழந்தது சுவாமி. ஆனால் நீ உம்முடைய கிருபையிலே இவர்களை தொடும், இவர்களை அபிஷேகம், இவர்களை குணமாக்கும். ஒவ்வொரு பின்னதாக நிற்கிற சகோதரனுடைய நோயை நீக்கும். குடும்பத்தில் இருக்கிற சமாதானமற்ற நிலைமை, வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், சஞ்சலம், கவலை, துயரம் ஒவ்வொன்றையும் நீக்கி ஒரு சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. நோய்களை நீக்கியறலும், ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் குணமாக்கும், ஒவ்வொருவரையும் ரட்சியும், ஒவ்வொருவரையும் தொற்றலும். இயேசுவின் நாமத்தினால் There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. To break every chain, break every chain, break every chain. To break every chain, break every chain, break every chain.
Welcome to Jesus Lives Evangelical International Ministry. For exciting updates, messages, live streaming, gallery, and much more, visit our website at www.jesusliveslk.com and subscribe to our YouTube channel, Jesus Lives Ministry. Also, you can follow us through Instagram, Jesus_lives_Lanka. You may follow us on Facebook at Jesus Lives Official. Our contact details: 401 Aluth Mavata Road, Colombo 15, Sri Lanka. Phone 011-252-2608. Share it with your family and friends. Receive your miracle. God bless you all.